ஃபஸ்ட்டு பதவி ஏற்கனவே எடுத்த உடனே வரக்கூடிய முதல் படமாக 29 வரப்போகுது. அது எப்படி இருக்க போகுது? அப்படி பார்த்தா தளபதி ஆட்சியில் வரும் முதல் தமிழ் படம். ஒன்று தளபதி படத்தோடு வருது, இல்லை தளபதி ஆட்சியில் வருது போல. வேலைக்கு போகிறதுலேருந்தே எல்லாத்தையுமே சூஸ் பண்ணது வீட்டில் தான். நானாக சூஸ் பண்ணதுன்னு ஒன்று இல்லவே இல்லை. எனக்குன்னு ஒன்று ஆசை, எனக்குன்னு ஒன்று சந்தோஷம், எனக்குன்னு நான் பிடிச்சிக்கிட்டது விஜய் சார். இந்த சந்தோஷம் இருக்குல்ல, அது இனிமேல் ஒரு ஸ்க்ரீனில் பார்க்க மாட்டோன்றது அதை ஏற்றுக்கவே முடியல. நம்ம மக்கள் ஒரு ஆளை சூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா ஈஸியாக சூஸ் பண்ண மாட்டாங்க. ஸ்க்ரீனில் ஒருத்தரை ஹீரோவை ஏற்றுக்கிறதே அவருக்கு அதுவே பெரிய போராட்டம் தானே. ஆமாம், அவருக்கு அவர் படத்திலே ஸ்டார் ஆகலை. அதில் எவ்வளோ ஏற்ற இருக்குன்னு தாண்டி அதுக்கப்புறம் தான் அவர் இப்போ அந்த இடத்த பிடிச்சதுக்கு பல போராட்டம் இருந்துச்சு. பர்சனலாக சொல்லுங்கள், ரஜினி சார் உங்களுக்கு எவ்வளோ பிடிக்கும்? இப்போவும் இல்லை, அந்த ஃபயர் டு டூ பெட்டர், டூ பிக், பி த கிங் அப்படின்ற அந்த டிரைவ் இருக்குல்ல, சத்தியமாக சொல்கிறேன், அந்த கர்வ் எப்படி இன்னமும் அந்த இதில் இருக்குன்றது மிகப்பெரிய பிரமிப்பு தான். அவர் நம்மளே தம்பிங்க ஆட வரேன்னு விஜய் சாரும் ஃபேன் தானே. இந்த நாய்ஸ் எல்லாம் இல்லாமல் அமைதியாக இருக்கும்போது நான் யார் அப்படின்றதும், நான் எப்படி யோசிப்பேன்றதும், நான் எதை விரும்பி பார்ப்பேன்றதுமே மழுங்க ஆரம்பிச்சிச்சு. மை கைண்ட் ஆஃப் ஃபில்ம்ஸ், மை கைண்ட் ஆஃப் கான்வர்சேஷன்ஸே வைக்க முடியாத இடமெல்லாம் ஆக ஆக நான் ஒரு மாதிரி லோன்லியாக ஃபீல் ஆக ஆரம்பிச்சிச்சு. அப்போ நான் ரீஇன்வென்ட் பண்ணது தான். சரி, எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். பக்கத்தில் உட்காந்து நம்மக்கிட்ட யாருன்னா பர்சனலாக பேசினா எப்படி இருக்கும், அந்த மாதிரி ரொம்ப பர்சனலாக இருக்கிற மாதிரி படம் பண்ணோன்னா. ஆடை பண்ணும்போது விட்டு படம் பண்ணுறான் இந்த பொழப்புக்கு அப்படின்ட்டு வீட்டில் இருக்கவங்க ஃபோட்டோவே போடுற அளவுக்குலாம் போச்சு. ஸோ ஹேட்டுன்றது புதுசு இல்லை, அங்கேருந்தே வந்துச்சு. அதுக்கப்புறம் மாஸ்டர் கூட அசோசியேட் ஆனதும் விஜய் சாரோட படம், அதில் நம்ம ஒர்க் பண்ணுறோன்னும் போது அதுலேருந்து ஒரு ஹேட் வந்துச்சு. அப்போது நீ தான் செகண்ட் ஹாஃப் எடுத்தியாடா அப்படின்னு கேட்கும்போது அமைதியாக தான் இருக்கணும். லியோ அப்போ திட்டினதும் சரி, கூலி அப்போது பாராட்டினும் சரி, இது ரெண்டுமே என்னை எங்களை எதுவுமே பண்ணல. ப்ரோ, ஆஃபீஸ்க்குள்ளே வந்ததுலேருந்து உங்கள் மேலே ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட்ஸ் இருக்குது. ஏன் மேலே? ஆமாம், நேற்று ஃபுல்லாக 29 வேலை எதுவுமே பார்க்காம ஃபுல்லாக லைவ் டிவி பார்த்துட்டு இருந்தீங்களா, யூடியூப் சேனல் போனீங்களா, ட்விட்டர் போனீங்களா, இசிஐ வெப்சைட்லாம் போய் செக் பண்ணிட்டு இருந்தீங்களா, பட வேலைகள் எதுவுமே நேற்று பார்க்கலன்னு பயங்கர கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கே. ஆமாம், பின்ன நான் ஒரு சத்தியம் பண்ணிட்டு தானே அது ப்ரோமோலே விட்டுருந்தோம்ல, வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. அது அவங்களுக்கு சொல்லணும், அவங்க என்னை புஷ் பண்ணவும் இல்லை, நானாக எனக்கு சொல்லிக்கிட்டது தான். பட் நேற்று ரெசிஸ்ட் பண்ண முடியல அதுக்கு மேலே. அதனால் விச் ஒரு பர்மிஷன் கேட்டுட்டு தான் ட்வீட் போட்டேன். அதுக்கப்புறமும் பட் அவங்களுக்கும் எல்லாருமே செம்ம ஹாப்பி தான். அது வைப்பு அந்த அந்த இதில் அப்படியே போயாச்சு. ஆமாம், நேற்று ஃபுல்லாக இது பார்த்து தான் இருந்தேன். மாற்றி உண்மையாக பார்த்துட்டு தான் இருந்தீங்களா? இப்போ ஆக்சுவலாக அதுக்கு நடுவில் வேறு 29 ஆட் வரும். ஆமாம், நானே போட்டிருந்தேன் சுற்றி நியூஸ் சேனல்ஸ் நடுவில். அது வரும்போது தான் ஆமாம் நம்ம படம் வர பார்த்துட்டு திடீர்னு மேயாதமான் டேஸ்க்கு போயிட்டீங்களா? மேயாதமான் படம் உங்கள் படம் வரும்போது ஃபர்ஸ்ட் ஷோ மெர்சல் போனது. ஆமாம் ஆமாம், ஆக்சுவலி May 8 ஜனநாயகன் வருதுன்னு வேற இடையில சொல்லும் போது ரைட்டரா நம்ம மெர்சல் கூட நம்ம ஆக்சுவலி தீபாவளிக்கு வர்ற ஐடியாவே மேயாதமான் கிடையாது. November 17 பிளான் பண்ணியிருந்தோம். அப்புறம் தான் தீபாவளி நல்ல டேட்டாக அப்போ ஏதோ ஒரு சசிகுமார் சார் படம் வர வேண்டியது வரல. சரி, ஒரு சின்ன படத்துக்கு நம்ம தனியாகவே சோலோவே வந்தாலே இவ்வளோ ஸ்க்ரீன்ஸ்ன்னு தான் இருக்கும். அந்த ஸ்க்ரீன்ஸ் பெரிய படம் வரும்போதும் இருக்குன்ற நம்பிக்கையில் விடலான்னு ப்ரொடக்ஷன் சொன்னாங்க. நாங்கள் தேட்டர் விசிட்லாம் போனோம். வெளியே மேயாதமன் பேனர் இருந்துச்சு, உள்ள மெர்சல் ஓடிட்டு இருந்துச்சு. பட் ஹாப்பி. நானே போனோம், மெர்சல் தான் ஃபஸ்ட்டு பார்த்தேன். ஆமாம், அப்போ உங்கள் ட்வீட்லாம் ஃபேமஸ். ஆமாம், அப்போ நமக்கு பெரிய சந்தோஷம் இல்லை, இது டபுள் சந்தோஷமாக தான் இருந்துச்சு. நம்ம பிஸ்னஸ்ஸு இது எப்படி போகும், அதெல்லாம் மீறியுமே மேதமான நல்லா போச்சு. அது உங்களுக்கு ஒரு பெரிய ஐடென்டிட்டி கொடுத்துச்சு. இப்போ அவர் ஃபஸ்ட்டு பதவி ஏற்கனவே எடுத்த உடனே வரக்கூடிய முதல் படமாக 29 வரப்போகுது. அது எப்படி இருக்க போகுது? May 7 ஸ்வேரிங் இன் செரிமனி இருக்குன்னு சொல்கிறாங்க எல்லாருமே. ஆமாம், அப்படி பார்த்தா தளபதி ஆட்சியில் வரும் முதல் தமிழ் படம். ஆமாம், ஒன்று தளபதி படத்தோடு வருது, இல்லை தளபதி ஆட்சியில் வருது. அதில் நம்ம பிளான் எதுவுமே பண்ணலைன்னா இந்த டேட்டு வரும்னா எலெக்ஷன் டேட்டு தெரியும், ரிசல்ட் டேட்டு தெரியும். பட்டு May 8 தான் நம்ம ஓடிடி கூட இருக்கிற அண்டர்ஸ்டாண்டிங்னால அப்போ தான் வர்றது சேஃபாக அப்படி பட்டுச்சு. நான் நினச்சேன் இந்த மாதிரி இந்த செலிப்ரேஷன் கூட்டத்துக்கு, இந்த இறைச்சலுக்கு நடுவில் நம்ம எப்படி தெரிய போகிறோம் அப்படின்ட்டு. அந்த வேர்ல்ட் ஆஃப் 29 விட்டோமே, அதில் இந்த பக்கம் வண்டிங்க சத்தம், இந்த பக்கம் அலை சத்தம், அது நடுவில் ஒரு ப்ரீஸ் மாதிரி
இருக்கும்ன்ட்டு. அந்த மாதிரி ஒரு ப்ரீஸ் மாதிரி தான் இப்போ இந்த படம் இருக்குது. பார்ப்போம். எனக்கு எனக்கு வந்து ஒரு சோலோ ரிலீஸாக இருக்குது அந்த வீக்கில். அட்லீஸ்ட் அந்த வீக் அப்போது இந்த படம் பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்கள தாண்டி நம்ம இந்த வீக் ஏதாவது படம் போகலாமான்னு நினைக்கும் போது இந்த படம் அவைலபிளாக இருக்கும் அப்படின்றது மட்டும்தான். அண்ட் ப்ரொடியூசர்ஸ் கால் தான். சம்மர்ன்ற போது அந்த வீக்கெண்ட் நல்லா போச்சுன்னா, நல்ல டாக் வந்துச்சுன்னா வீக்கெண்ட்லேயும் வீக் டேஸ்லேயும் கொஞ்சம் போகும். அப்படியா? ஆமாம், ஏன்னா ஸ்கூல் ஹாலிடேஸ் இருக்குது, காலேஜ் ஹாலிடேஸ் இருக்குது. அப்படிங்கிறப்போ வேர்ட் ஆஃப் மவுத் நல்லா இருக்கிறப்போ வீக் டேஸ்லேயுமே ஒரு நார்மலாக இருக்கிறத விட ஒரு 25 to 30% பெட்டராக பண்ணோம் அப்படின்னு ட்ரெயிலில் சொல்லுவாங்க. அதை நானும் முன்மொழிகிறேன். நீங்கள் ஓகே, பார்ப்போம் போ. அண்ட் 29 கிட்ட வரேன். பட் ஸ்டில் அஸ் ஒரு ஃபேனாக இப்போ எல்லாருமே பேசிகிட்டு இருக்காங்க, சோஷியல் மீடியாலெலாம் பேசிகிட்டு இருக்காங்க. எங்களுக்கு இது ஒரு பீக் ஆஃப் ஒரு மொமெண்ட்டாக இருக்குது. நாங்கள் இவ்வளோ நாள் அவர் கூட ட்ராவல் பண்ணிகிட்டே இருந்ததில் ஒரு பீக் மொமெண்ட் இதுதான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இப்போது நம்ம நிறைய பேர் அந்த ஃபேன் பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது அதை கரெக்டாக எக்ஸ்பிளைன் பண்ணது நீங்கள் ஒருத்தர் சொல்லும்போது சொல்லுவீங்க, இந்த மாதிரி அவர் படம் ரிலீஸ் ஆகும்போது நல்லா ஓடிச்சுன்னா அன்றைக்கி டே செமையாக இருக்கும், நான் வந்து எல்லாருக்கும் ஸ்நாக்ஸ் வாங்கி கொடுப்பேன், அது பண்ணுவேன். இதே ஓடலைன்னா ஐயோ நம்ம வீட்டில் ஏதோ நமக்கு ஏதோ நடந்த மாதிரி அந்த மாதிரி ஒரு சேடாக அது வந்து ஒரு வார்த்தையாக அந்த ஒரு சென்டென்ஸாக அதை எக்ஸ்பிளைன் பண்ணது யாருமே கிடையாது. எல்லாருக்கும் உள்ளுக்குள்ளே இருந்திருக்கும், ஒவ்வொரு ஃபேனுக்கும் இருந்திருக்கும். பட் அதை நீங்கள் சூப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தீங்க. ஸோ நேற்று அது என்ன மாதிரியான ஒரு மோட் இருந்தது உங்களுக்கு? அது எப்படி கொண்டு போகலாம், எப்படி இருந்துச்சு உங்களுக்கு ஆஸ் அ ஃபேனாக? ஏன்னா நீங்களுமே ட்ராவல் பண்ணிட்டே தான் இருக்கீங்க அவருக்கு. இல்லை, இப்போது நான் 29 பற்றி சொல்லும் போதே சொன்னேன், இது உங்கள் கதையா? ஏன் 29? உங்கள் 29 வயசில் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அது மாதிரி எனக்கு விஜய் சார் ஒரு எமோஷனாக இருக்காருன்றது காரணம் அதுதான். அது அந்த பாதிப்பு எப்படின்னா, இப்போ நான் என் லைஃப்லேருந்து தான் இந்த கதை கொஞ்சம் இருக்குது, அவுட்ரைட்டாக அதே இல்லை. ஆனால் நான் வந்து சின்ன வயசுலேருந்து எதையுமே எனக்கு இது வேணும், எனக்கு இது பிடிக்கும். இப்போ உங்களுக்கு பிடிச்ச கலர்னு ஒன்று சொல்லுவீங்க, பிடிச்ச ஃபுட்னு. இப்போ வரைக்குமே எனக்கு பிடிச்ச ஃபுட்டுன்னு ஒன்று இல்லை, எனக்கு இந்த கலர் பிடிக்கும்னே ஒன்றும் இல்லை. அந்த மாதிரி எனக்கு இது வேணும், இதுதான் என் சந்தோஷம் அப்படின்னு ஒன்று சூஸ் பண்ணதே இல்லை. இதுதான் எனக்கு வரும் அப்படின்னு எனக்கு ஐடென்டிஃபை பண்ணவே ரொம்ப வருஷம் ஆச்சு. சினிமாக்கே நான் ஆக்சிடென்டல் ஃபில்ம் மேக்கர் தான். நான் சின்ன வயசுலேயே ஒரு படத்தை 200 வாட்டி பார்ப்பேன்ற மாதிரி ஆளும் கிடையாது. எனக்கு படம் பார்த்தா அதில் இருக்க கிராஃப்ட் தாண்டி அதோட அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்குற தாக்கமும் இமேஜஸாக சிலது வந்து ஞாபகம் இருக்குமே தவிர ரொம்ப உள்ள பூந்து வெளியே வந்து அப்படி படம் பார்க்குற மூவி பஃப்பும் கிடையாது. ஆனால் ஸ்கூல் படிக்கும் போதும் சரி, இந்த ஸ்கூலை சூஸ் பண்ணது வீட்டில், 11th அப்போ இந்த குரூப்பை சூஸ் பண்ணது வீட்டில், அதுக்கப்புறம் இந்த கோர்ஸு இந்த காலேஜுன்னு சூஸ் பண்ணதில் ஆரம்பித்து வேலைக்கு போகிறதுலேருந்தே எல்லாத்தையுமே சூஸ் பண்ணது வீட்டில் தான். நானாக சூஸ் பண்ணதுன்னு ஒன்று இல்லவே இல்லை. நானே திரும்பி போய் பார்க்குறேன், ஏன் நமக்கு இவ்வளோ பிடிக்குன்னா, நான் ஃபஸ்ட் டைம் அந்த டைமில் எனக்குன்னு ஒன்று ஆசை, எனக்குன்னு ஒன்று சந்தோஷம், எனக்குன்னு நான் பிடிச்சிக்கிட்டது விஜய் சார். அப்படின்னும் போது நான் சொல்கிறேன்ல, இந்த சின்ன சந்தோஷம் தான் நமக்கு பெரிய சந்தோஷமாகவே இருந்திருக்கு. அதோட உச்சபட்சமாக நேற்று நடந்ததும் இந்த May 7th செரிமனி, May 8th நம்ம படம் ரிலீஸ்னால் பயங்கர சந்தோஷமாக தான், எனக்கு பெரிய நிறைவாக தான் ஒரு ஃபீலிங் இருக்கும். ஏன்னா நானும் எல்லாரும் நிறைய பேரை மாதிரி நானும் பயந்தேன். ஏன்னா இந்த இந்த சந்தோஷம் இருக்குல்ல, அது இனிமேல் ஒரு ஸ்க்ரீனில் பார்க்க மாட்டோன்றது வந்து அதை ஏற்றுக்கவே முடியல. ஏன்னா அவர் அதுக்கு பழகிடுச்சு, மசில் மெமரி மாதிரி. அது இல்லைன்னும் போதே வந்து அதுவே பெரிய வாய்டாக இருந்துச்சு. அண்ட் இந்த பக்கம் பொலிட்டிக்கலாக போகிறதும் வந்து அது எப்படி இருக்க போகுது, என்ன பண்ண போகிறாங்க நம்ம அப்படின்ற பயமும் இருந்துகிட்டே இருந்துச்சு. பட் மக்கள் வந்து அவர் பண்ணதை வச்சு இல்லை, அவர் பண்ணுவார்ன்ற நம்பிக்கையில் சூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ரொம்ப எக்ஸைட்டிங் டேஸ் ஹெட்னு நினைக்கிறேன். நம்ம மக்கள் ஒரு ஆளை சூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா ஈஸியாக சூஸ் பண்ண மாட்டாங்க. ஸ்க்ரீனில் ஒருத்தரை ஹீரோவை ஏற்றுக்கிறதே வந்து அவருக்கு அதுவே பெரிய போராட்டம் தானே. ஆமாம், அவருக்கு வந்து அவர் படத்திலே வந்து ஸ்டார் ஆகலை. அதில் எவ்வளோ ஏற்ற இறக்கம் தாண்டி அதுக்கப்புறம் தான் அவர் இப்போ அந்த இடத்த பிடிச்சதுக்கு பல போராட்டம் இருந்துச்சு. அது மாதிரி ஒன்று அங்கே பண்ணிட்டு வரும்போது இங்கேயும் என்ன முன்ன பின்னா இருந்தாலும் இங்கேயும் அதை விட மாட்டார். அதுலேயும் சாலிடாக அவருக்கான இடத்த தக்க வச்சுப்பார். அண்டு சேஞ்ச் வேணும்னு கேட்டவங்க, ஏற்கனவே இருக்கிறது சிலது சரியில்லை, அதனால் மாற்றம் வேணும்னு நினச்சவங்க, இல்லை அது நல்லா தான் இருக்குது இருந்தாலும் அதை விட பெட்டராகவோ இல்லை இன்னும் ஏதாவது பண்ணுறாங்களா பார்க்கலாமேன்னு நினச்சி ஒரு கால் எடுத்துருக்காங்களே, அதனால அந்த சேரோட ஹீட் தெரிஞ்ச ஆள், அதோட வேல்யூ தெரிஞ்ச ஆளாக அவர் கண்டிப்பாக இருப்பார். இன்னும் நம்ம என்ன எதிர்பார்த்து இதை பண்ணமோ அதை
பண்ண ஆரம்பிப்பாருன்னு நம்புகிறேன் நானும். பிக் ஸ்க்ரீனில் பார்க்க முடியல, பட் அடிக்கடி லைவ்ல பார்த்துக்கலாம் நம்ம அப்படிங்கிற மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு பக்கம் ஃபேனாக அந்த மாதிரி ஒரு சந்தோஷம். அகெயின் அதில் நாட்டில் ஐ மீன் பொலிட்டிக்கலாகவும் வந்து அது இப்போது ஒரு நமக்கு வந்து சூஸ் பண்ணுறதுக்கு இன்னொருத்தரும் இருக்காங்க, கேள்வி கேட்கறதுக்கு இன்னொருத்தரும் இருக்காங்க. இல்லை இப்பவும் சொல்கிறேன், இவரை இப்போ விஜய் சாரே வந்து இந்த பொலிட்டிக்கல் சுற்றி இருக்கிற இந்த என்விரான்மெண்ட்டே வந்து தான் அவரை வளர வைக்கும்னு நினைக்கிறேன். இப்போ திருப்பி ஏன்னா இந்த கட்சிகள்லாம் வந்து எதிர்கட்சியாக இருக்கும்போது இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்கிற கட்சிகள்லாம் இருந்திருக்காங்க அவங்க. ஸோ அதெல்லாம் சேர்ந்து ஒட்டுமொத்தமாக எல்லாருமே எவால்வ் ஆனால் நாடும் நல்லா இருக்கும்ன்றத நான் நம்புகிறேன். ஒரு காம்படிஷன் இருந்தால் நல்ல ஒரு ஹெல்த்தியாக. ஆமாம், நான் ஏற்கனவே சொன்னேன், இப்போது இன்றைக்கி வர்ற படங்கள் வந்து சப்ஸ்டாண்டர்டாக ஒரு படம் மீடியா கிரிட்டி வந்து சினிமாவில் எடுப்படவே படாது. ஆமாம், அங்கே அக்செப்டே பண்ண மாட்டாங்க இப்போ. ஆமாம், நல்ல படம்னாலுமே கூட இல்லை, அது நான் தவிர்க்கவே முடியாத எக்ஸ்ட்ரானரி படமாக இருந்தால் மட்டும்தான் அதுக்குன்னு கிளம்பி வர்றதுன்றது ஒன்று பண்ணுறாங்கல்ல. அப்படின்னும் போது அதே தான் எனக்கு பாலிடிக்ஸில் இனிமேல் நடக்கும்னு நினைக்கிறேன். ஒரு கன்வென்ஷனல் பாலிடிக்ஸ் பண்ணிகிட்டு இருந்தேன், இப்படி பண்ணால் இப்படி நடந்துடும், இப்படி பண்ணால் வாங்கிடலாம், இல்லை இப்படி பண்ணால் வின் பண்ணிடலான்ற ஒரு சூட்சமம்னு ஒன்று இருக்கும்ல, அதுவே வந்து இப்போது திரும்ப ஸ்ட்ராட்டஜியை ரீடிசைன் பண்ணும் போலன்ற மாதிரி மக்கள் அபிமானன்றது ப்ரையாரிட்டியாக இருக்குது. அதுக்கப்புறம் ஐடியாலஜிஸ், அதுக்கப்புறம் மேனிஃபெஸ்டோஸ், இது வரைக்கும் பண்ண திட்டங்கள், அது எல்லாமே கோஹரண்ட்டாக எல்லாம் சேர்ந்து போகும்போது தான் மக்கள்கிட்டே போய் சேர முடியும்னு இருக்குது. அது நம்ம சினிமா எப்படி மாறிச்சோ அதே மாதிரி அரசியலும் மாறுறதுக்கான ஒரு அரசியல்வாதிகள் மக்கள்கிட்ட அணுகிற வேண்டிய முறையை மாற வேண்டிய இடத்துக்கு வந்திருக்குன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் நேர்படம் பேச மாதிரி போயிட்டே இருக்குன்னு நினைக்கிறேன் அரசியல் பற்றி. ஃபிலிம் ஷோ வந்து அப்படியே அரசியல் இதுக்கு போயிட்டு இருக்கு. சினிமாவுக்கு வருவோம் ப்ரோ. ஸோ நான் ஃபஸ்ட்டு அந்த டைட்டில் டீசர் பார்க்கும்போது ஒரு ஐடென்டிட்டி க்ரைசிஸ் இருக்கிற ஒரு ஆள் அந்த மாதிரி வச்சுக்கலாமா? அந்த மாதிரி தான் நீங்கள் காமிச்சிருந்தீங்க. என்ன அந்த ஏஜில், பர்டிகுலர் ஏஜில் நான் யார் அப்படிங்கிறது எனக்கே தெரில. ஆனால் எனக்கு ஒரு பொண்ணு வரும்போது நான் அதை தான் ஒரு ஐடென்டிட்டியாக எடுத்துக்கிறேன், எனக்கு அது ஒரு ஐடென்டிட்டி கொடுத்துருக்கு அப்படிங்கிறது தான் நீங்கள் டீஸ் பண்ணியிருந்தீங்க. ட்ரெய்லர் எனக்கு இதெல்லாம் தெரில எனக்கு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. பட் அது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது. அண்ட் அட் த சேம் டைம் அந்த பீச் சீனுமே அது விஷுவலாகவும் சரி, அந்த சவுண்ட் எஃபெக்ட்ஸோட சரி, அவங்க ரெண்டு பேருக்கு இருக்கிற அந்த கான்வர்சேஷனும் சரி, அதுவுமே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக ஒரு மணிரத்னம், ஒரு செல்வராகவன் படம் பார்க்குறதுக்கான அது ஒரு தீம், அந்த ஒரு ஃப்ளேவர் இருந்தது. அது எப்படி வந்திருக்குங்கிறது அஃப்கோர்ஸ் படத்துக்கு அப்புறம் தான் தெரியும். பட் அந்த மாதிரி ஒரு இது மூட் கிரியேட் ஆகிருந்தது. ஸோ எனக்கு இந்த படம் வந்து இந்த டிண்டர் பம்பிள் ஓயோ வருவது முன்பு ஒரு காலத்தில் போட்டிருந்தல, அது மாதிரி சின்ன ஒரு விண்டேஜ் ஃபீல் இருக்கும். ரொம்ப ஃபிசிக்கல் செட்டப்லலாம் இருக்காது. அவங்க கான்வர்சேஷன்ஸில் அவங்க பழகிற விதம், பேசிக்கிற விதம், அதிலெல்லாம் அதை நான் ஏன்னா அந்த டைமில் நான் ஃபேஸ்புக்கில் ஒரு போஸ்ட் போட்டிருந்தேன். நான் சொல்லியிருக்கேன், அந்த இந்த கொடை வச்ச ஒரு ஃபர்ஸ்ட் லுக் இருக்குல்ல, அது நீ நான் மலை குடைன்னு சொல்லிட்டு நான் ரேண்டமாக ஒரு நைட் மழை பெஞ்சிட்டு இருக்கும்போது ஃபேஸ்புக்கில் டேரெக்டாக போய் மழை பெஞ்சிட்டு இருக்கும்போது ஏதோ தோணுச்சு, எழுதணும்னு தோணுச்சு. அப்போது மழைக்காக ஒதுங்கின கூட்டம் அப்படியே பஸ் ஸ்டாப் ஃபுல்லாக நிரம்பி வழியுது. நிற்க இடம் இல்லைன்னதும் அவங்ககிட்ட அந்த கொடைக்குள்ளேயே 2 பேர் நிற்கிறாங்க. அந்த பொண்ணு அந்த மலையை என்ஜாய் பண்ணிகிட்ருக்கு, இவன் வந்து அவளை ரசிச்சிட்ருக்கான்ற மாதிரி ஒரு கான்வர்சேஷன் ஆரம்பிக்குது. நான் அதில் பேரே வைக்கல, ஹீரோ இந்த பையன் பொண்ணுன்னு கூட. ஆனால் அவங்கள டிஸ்கிரைப் மட்டும் பண்ணியிருக்கேன். அவன் போட்டிருந்த ஷர்ட்டு, அவனோட ஹைட்டு, அந்த பொண்ணோட லுக்ஸுன்ட்டு. ஸோ இது வந்து சும்மா போட்டு அந்த கான்வர்சேஷன் முடிதான் ஆளுக்கு ஒரு பக்கம் போயிட்டாங்க அப்படின்னு முடிச்சு போஸ்ட் பண்ணிட்டு அதுக்கு நல்ல வரவேற்பு இருந்துச்சு. அதுக்கு மறுநாள்லாம் அந்த கான்வர்சேஷன்லேருந்து பிடிச்சி செகண்ட் மீட்டிங்னு இன்னொன்று ஒர்க் பண்ணி போட்டேன். அதுதான் நீங்கள் பீச் சீனுன்னு பார்த்தது. ஸோ அது மாதிரி ஒரு 2-3 எபிசோட்ஸ் போட்டேன். அதுக்கப்புறம் என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் ஒரு ஷார்ட் ஸ்டோரி மாதிரி இப்போ நிறைய இப்போ மனுஷபுத்திரன் சார், அப்புறம் யாத்திரைன்னு கார்த்திக்னு ஒருத்தர், ரொம்ப நான் தேடி தேடி பார்த்துருக்கேன். அவர் அந்த மாதிரி குட்டி குட்டியாக அழகான விஷயங்களை அவங்க தொகுத்து எழுதுறது படிக்கவே எனக்கு ரொம்ப பிடிக்கும். நிறைய மேகசின்ஸ் எல்லாம் வரும் அந்த மாதிரி. எனக்கு இது எழுதி போஸ்ட் பண்ணும்போது எனக்கு அணைய போகுதுன்னு தெரியும்னு நினைக்கிறேன். அதுக்கு நான் அந்த எபிசோட்ஸ்க்குலாம் ஒரு பேர் வேற வச்சு ஒரு ட்ராஜடிக் நோக்கி போகுதுன்ற மாதிரிலாம் சும்மா எனக்கு அதே தெரியாது. எழுதுகிற வரைக்கும் உட்கார வரைக்கும் கூட இதான் எழுத போகிறோன்னு இல்லை, சும்மா அப்படியே சென்னையோட ஐகானிக் லொக்கேஷன்ஸ்லாம் இருக்கிற மாதிரி இருக்கும். பீச்சு, எம்டிசி பஸ்ஸு, மவுண்ட் ரோடு, அதான் அண்ணா சாலை பேருந்து இருக்கல்னு ஒன்று இருக்கும். அது மாதிரி எனக்கு என் லைஃப்பில் இருந்து கொஞ்சம் அப்புறம் அந்த டைமில் என்னை சுற்றி இருக்கவங்க பேசுறதெல்லாம் வச்சு ஒரு மாதிரி அது செட் ஆச்சு. அண்ட் ஐடென்டிட்டி க்ரைசிஸ்ன்றது வந்து நான் ரீசெண்டாக சொல்லிட்டு இருந்தேன்ல, எனக்கே வந்து நான் யாருன்ற கேள்வி வந்துடுச்சு ஒரு பாயிண்டில்.
இப்போ இவரோட ஃபேன், இவரோட ஃப்ரெண்டு அப்படின்றதெல்லாம் வந்து எனக்கு மிகப்பெரிய சந்தோஷம். இன்றைக்கி நான் இந்த படம் பண்ணுறதோ இல்லை இன்றைக்கி நான் அவங்களாவே இன்டர்வியூக்கு கூப்பிட்றதுக்குமே காரணம் அவங்கலாம் அவங்க கொடுத்த இடம் தான். நான் ஒரு 2-3 படம் பண்ணியிருக்கேன், ரைட்டராக இருந்திருக்கேன். அதான். ஆனால் எனக்கு என்ன ஆச்சுன்னா இதுக்குள்ளே போகும்போது நான் யோசிக்கிற விதத்துலேயே வந்து கடிவாளமாக அவ்வளோ ஆரம்பிச்சிது. இப்போ லோகேஷ் கூட ஒர்க் பண்ணும்போது அந்த கைண்ட் ஆஃப் ஃபிலிம்ஸ் தேடி பார்க்குறதும் அதுவே நிறையா கன்சியூம் பண்ணுறதும் இருக்குல்ல, அதுவும் அண்டு விஜய் சாரை பற்றி பேசும்போது அப்படியே அது வேறு ரூட்டு போயிடும்ல. அப்படியே இதெல்லாம் போக போக ஏன் இந்த நாய்ஸ் எல்லாம் இல்லாமல் அமைதியாக இருக்கும்போது நான் யார் அப்படின்றதும், நான் எப்படி யோசிப்பேன்றதும், நான் எதை விரும்பி பார்ப்பேன்றதுமே வந்து மழுங்க ஆரம்பிச்சிச்சு. மை கைண்ட் ஆஃப் ஃபில்ம்ஸ், மை கைண்ட் ஆஃப் கான்வர்சேஷன்ஸே வைக்க முடியாத இடமாலாம் ஆக ஆக நான் ஒரு மாதிரி லோன்லியாக ஃபீல் ஆக ஆரம்பிச்சிச்சு. அப்போ நான் ரீஇன்வென்ட் பண்ணதான் சரி நமக்கு என்ன பிடிக்கும் எப்படி இருந்திருக்கோன்னு தேடும் போது தான் நான் அப்போ ஃபேஸ்புக் போஸ்ட்டு இதெல்லாம் அது நான் சின்ன சின்ன பண்ணீங்களா? சின்ன சின்ன ஷார்ட் ஃபிலிம் எழுதுனது அப்பவும் நான் ட்வீட் போட்டிருக்கேன், கமெண்ட் பண்ணியிருக்கேன். நடுவில் நான் பண்ணதெல்லாமும் நிறைய போட்டுவிடுவோம். வழக்கமாக அஞ்சலி பாப்பா பின்னாடி டின்னு கட்டி விடுவாங்களே, அந்த மாதிரி ஒரு அஞ்சலி பாப்பா கிடைச்சா போதும். அது மாதிரி அப்போவே இப்போ பிசாசு வந்த டைமில் என்னது மிஸ்கின் சார் பேய் படம் எடுக்கிறாரு, அவரு எப்படி பேய் படம் எடுக்க முடியும், ஏன்னா பேய்க்கு தான் கால் இருக்காது எல்லாம் ஒரு வாட்டி போட்டிருக்கேன். ஏன்னா நிறைய அவர் பிடிக்குன்றதுல போட்டு தான் அது மோஸ்ட்லி காலுக்கு ஷார்ட் வைப்பார்ல, பேய் காலுக்கு. இந்த மாதிரி நான் எழுதுனால யோசிக்கிறேன், இது மாதிரிலாம் நமக்கு சின்ன சின்னதாக ஃபன்னு சின்னதாக லைஃப்லேருந்து எழுதியிருப்போம். அம்மாட்ட போட்ட சண்டை முடியணும்னா பசிக்குதுமான்னு சொன்னால் போதும், ஒய்ஃப் கூட போட்ட சண்டை முடியணும்னா சாப்பிட்டியான்னு கேட்டால் போதும்லாம் எழுதியிருந்தேன். அந்த மாதிரிலாம் எழுதியிருக்கேன். இப்படிலாம் நம்ம இப்படி பார்க்குற பார்வையோ யோசிக்கிறதுமே மாறிட்டே இருக்குன்றதுலாம் எனக்கு ரியலைஸ் பண்ணது தான். அப்போ நான் யாருன்ற கேள்விக்கு என் சென்சிபிலிட்டிஸ் தான் எனக்கு என்னை டிசைன் பண்ணுது. அந்த சென்சிபிலிட்டிஸில் நம்ம படம் பண்ணணுன்ற முடிவு பண்ணும்போது அந்த இன்ஸ்டாகிராம் குட்டி கதைகள்லேருந்து ஆரம்பித்து எனக்கு அந்த அடையாள நெருக்கடின்னு எனக்கு இருந்ததையும் அதில் ஒரு லேயராக உள்ளே வரும்போது அதெல்லாம் சேர்ந்து ஒரு லங்கா கொட்டை உருட்டி ஒரு டம்முன்னு வச்சோன்னா 29 வந்துச்சு. அப்படி தான் 29 வந்துச்சு. பட் ஆனால் எனக்கு நீங்கள் படங்கள் பண்ணது மேயாதமானா இருக்கட்டும், ஆடை வந்து ஒரு சர்வைவல் த்ரில்லர் அந்த மாதிரி போச்சு. அதுக்கப்புறம் குழு குழு பண்ணீங்க, ஒரு ஆக்ஷன் காமெடி, டாக் காமெடி, அந்த ஃப்ளேவரே தெரியல, அதான் பிரச்சனை. அந்த மாதிரி ஒரு இது இருந்தது. அண்ட் நீங்கள் லியோ மாஸ்டர் பண்ணும்போது அவர் கூட ஒர்க் பண்ணும்போது அங்கே ஒரு ஃப்ளேவர் வருது. இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு குட்டி மணிவண்ணன் சார் மாதிரி பல ஜானர்ஸ். ஏன்னா ஒரு சில பேர் தான் அதை பண்ணியிருக்காங்க. அவங்க மணிவண்ணன் சார் தான் நம்ம இன்றைக்கும் தமிழ் சினிமாவில் சொல்கிறோம், இத்தனை ஜானர்ஸ் டச் பண்ணவர் அவர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதனால நான் சொல்கிறேன், அது கொஞ்சம் எக்ஸாஜரேஷனாக கூட இருக்கலாம். இவர் சொல்லுவார், நம்ம சினிமா பையன் அபிஷேக், அவரும் இந்த மணிவண்ணன் சொல்றது வந்து மென்ஷன் பண்ணியிருக்காருன்னு. ஓகே, அது மணிவண்ணன் சாருக்கு நெருக்கமானவங்க என்ன திட்டாம இருக்கணும். பட் எனக்கும் அது மாதிரி சொல்லியிருக்காங்க அவரோட கம்பேர் பண்ணி. ஏன்னா அது ஒருத்தர் வந்து ஒரு விஷயம் பண்ணலாம். இப்போ செல்வராகவன் சார் படம்னா ஓகே, அது என்ன நமக்கு தெரியும். இவங்க படம்னா என்ன, கே ஸ்ரீகுமார் சார்னா அவர் அதுலேருந்து வெளில வரமாட்டார் மேக்ஸிமம். ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குல்ல. பட் நீங்கள் இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தீங்க, ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க. இப்போ வந்து எனக்குன்னு ஒரு கம்ஃபர்ட் ஜோன் போகணும் அப்படிங்கிற இதுல என்னோட ஜோன் இதுதான் அப்படின்னு நான் ஐடென்டிஃபை பண்ணிட்டேன். அப்படிங்கிறப்போ இதுக்கப்புறம் இதெல்லாம் மாறி வேற ஒரு ஜானர் பண்ணுவீங்களா, இல்லை இந்த ஃபீல் குட்? இல்லை, ஐடென்டிஃபை பண்ணிட்டேன்னு கூட சொல்ல, ரீடிஃபைன் தான் பண்ணேன். ஓகே, என்னை டிஃபைன் பண்ண இப்போ இன்னும் யாருன்ற கேள்விக்கு பேரை சொல்லும் போதோ வேலையை சொல்லும் போதோ இன்னும் புஷ் பண்ணுறது என்னென்னா, உன்னை நீ பெட்டராக டிஃபைன் பண்ண, இதை விட பெட்டராக உன்னை பற்றி சொல்ல முடியாதான்னு பார்க்குறதுக்கு கொண்டு போகிறது தான் அது மாதிரி தான் இது. அண்டு இப்போவும் நான் ட்ரை தான் பண்ணியிருக்கேன். இப்போ கம்ஃபர்ட் ஜோனும் இல்லை, இப்போவும் நான் ட்ரை தான் பண்ணியிருக்கேன். இது ஒர்க் ஆகுது, இதாண்டா நீ அப்படின்னு சொல்லிட்டாங்களே, நான் யாருன்றது ட்ரை பண்ணுறது தான் இதுவும். இதான் நீ, உனக்கு இதுதான் வரும், இதை விட்டுறாதுன்னு சொல்ல வந்தாங்கன்னா, இது மேதமன் அப்போ சொன்னாங்க. அப்போ எனக்கு அது தோணலை, அது நான் கிடையாது. இது நீன்னு இப்போ சொன்னாங்கன்னா நான் வந்து அடுத்து பண்ணுற படம் இல்லை, இனிமேல் நான் படம் பண்ணாலே வந்து என்னோடய ஸ்ட்ரென்த்து எனக்கு எது ஈஸியாக வரும், என் ரசனையிலேருந்து என்ன வரும், அதை விடாமல் தான் படம் பண்ணுவேன். அதில் உண்மை தான். நான் போயிட்டு ஒரு எது பண்ணாலும் ஜானர் என்ன வந்தாலுமே சரி, அதில் ஒரு ஃப்ளேவராக இது இருக்கும். இது வந்து அந்த ஜானரை நான் ஹேண்டில் பண்ணால் எப்படி இருக்குன்ற மாதிரி தான் இருக்குமே தவிர அன்னைக்கு ட்ரெண்ட் அது அப்படின்ற மாதிரி பண்ண வேணான்ற இடத்துக்கு தான் போயிட்டுருக்கேன்.
பட் ஆனால் இப்போ நம்ம ரெகுலராக நம்ம பேசிகிட்டு இருக்கோம், சில படங்கள் பற்றி பேசுவோம், நீங்கள் ஒர்க் பண்ண ரைட்டராக இருக்கிற படங்கள் பற்றி அப்போ எல்லாத்துலேயுமே ஒரு கமர்ஷியல் மீட்டர் உங்களுக்கு ஒரு ஒரு விஷயம் தெரியும், இது இப்படி பண்ணால் நல்லாயிருக்கும், கமர்ஷியல் அது ஒர்க் அவுட் ஆகும் அப்படிங்கிற விஷயங்கள் சொல்லுவீங்க. அது ஒர்க் அவுட்டும் ஆயிருக்கு. சில படங்கள் டிஸ்கஸ் பண்ணும்போது கூட நம்ம பேசியிருக்கோம் அந்த மாதிரி விஷயங்கள்லாம். அப்போ அந்த மாதிரி ஒரு நாலேஜ் இருக்கிறவர் அதையும் விடலாமா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் எனக்கு வருது. ஏன்னா அது ஒன்று இருக்குது, நான் கண்டிப்பாக அது இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன். நிறைய படங்களில் நான் அதை நோட்டீஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் சொல்கிற பாயிண்ட்ஸ் பர்ஃபெக்டாக இருக்கும், எஸ்பெஷலி கமர்ஷியல் மெயின் ஸ்ட்ரீம் சினிமாவில். மற்ற படங்கள் பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தா கூட இதுதான் உங்களோட ஸ்ட்ரென்த் அப்படிங்கிற மாதிரி நான் யோசிச்சது. மேயாதமான் அஃப்கோர்ஸ் நல்லா இருந்தது. இப்போ இதிலோட இருக்க விஷயங்களுமே நல்லா இருக்குது. பட் அது மிஸ் ஆகுமா? அது எப்படி? அப்படி இல்லை. இப்போ அது நம்மளே நம்ம தான் அந்த பவுண்டரிஸ் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும் அப்படி போய் ஒர்க் பண்ணும்போது. நான் இப்போது ஒரு ஆக்ஷன் படம், இப்போ கராத்தே மாதிரி ஒரு பொலிட்டிக்கல் படம், சர்தார் 2 மாதிரி ஒரு ஃபேண்டசி இருக்கிற ஒரு சைஃபை இருக்கிற ஒரு அது மித்திரன்னு சொன்னால் தான் கரெக்டாக இருக்கும். அந்த மாதிரி வேறு மாதிரி படங்கள் தான் அது. இப்போ லோகேஷ்னா கூட நம்ம லோகேஷ் கைண்ட் ஆஃப் ஃபில்முன்னு ஒரு ஸ்டாம்ப்டுன்னு ஒரு சில விஷயம் இருக்குல்ல, செட் பீசஸும் சரி அப்படி. அதுலேருந்து இதுவே எனக்கு புதுசாக தான் இருந்துச்சு. ஆனால் எனக்கு ஒருத்தர் கதை சொன்னாங்கன்னா அதில் நான் தெரிகிறேன், நான் என்னால் ஸ்பான்டேனியஸாக அதில் இன்வால்வ் ஆகி ஏதாவது இன்புட் கொடுக்க முடியுதான்றது தான் ஃபஸ்ட்டு. அது என்னால் வருது அப்படின்னா எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும். நானும் அவங்ககிட்ட லேர்ன் பண்ணிப்பேன். ஏன்னா அவங்க கதை, அது அவங்க கேரக்டர்ஸ், அதுக்குள்ளே நானும் என்னால் பொருத்தி பார்க்க முடியுதுன்னும் போது அது எனக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அது எனக்கு அதில் நான் ரெஸ்ட்ரிக்டே பண்ண மாட்டேன். அவுட் அண்ட் அவுட் எனக்கு சம்மந்தமே இல்லாத அவைவாக இருக்குது அப்படின்னா மட்டும்தான் நானே சொல்கிறேன். இப்போ நீங்கள் சொல்கிறீங்க இது சூப்பராக இருக்குது, இந்த மாதிரி படங்கள் எனக்கும் பிடிக்கும், ஆனால் என்னால் உங்களுக்கு வேல்யூ ஆட் பண்ண முடியுமே தெரில. இப்போ இதுக்காக நான் போயிட்டு 10 புக்கு படிக்கிறதோ போய் தேடி பார்க்குறதோ பண்ணி அதை பண்ண வேணாம்னு நான் நினைக்கிறேன். இன்ஃபேக்ட் லோகேஷ் சொல்லி நான் ஒரு படம் டைரக்ட் பண்ணுறேன், லோகேஷ் ஸ்டோரி, லோகேஷோட லைன் பென்ஸ். அந்த டைம்லையும் அப்படி தான். அதில் எங்கன்னா ஒரு இடத்துல நம்ம கைண்ட் ஆஃப் நம்மளை கனெக்ட் பண்ண முடியுதா, நமக்கு எஃபர்ட்லெஸ்ஸாக வர்ற ஏரியா அதில் இருக்கான்னு பார்த்தா அதில் சேலஞ்சிங்காக தான் இருந்துச்சு நிறையா. அப்போது நான் இப்போ நான் டைரக்ட் பண்ணும்போதே அந்த மாதிரி ஆஃப் பீட்டாக எட்ஜியாக ஏதாவது பண்ண போய் அதில் அப்படி அது மாதிரி ஆகக்கூடாது. ஒருவேளை இதே ஸ்டோரி லைனை லோகேஷ் எடுத்த எப்படி எடுப்பான் அப்படின்னு யோசிக்கிற தாட்டுக்கும் போக முடியாது. அது லோகேஷ்னால மட்டும் தான் எடுக்க முடியும். அது எல்சிங்கிறப்ப அப்படிதான் நீங்கள் பண்ணி ஆகணும்ல, அந்த மாதிரி இல்லை. அது அந்த கதையே வேற, ஓகே, இப்போ இருக்கிற பென்ஸே வேற, அப்போது அந்த கதையே வேற, அதுக்கு ஒரு சம்மந்தம். அந்த கதை ஆக்சுவலி அதுக்கு மேலே பேசணும்னா அது, ஏன்னா அது வேற மாதிரிலாம் மாறி அது படமே வந்துடுச்சுன்னு வச்சுக்கோமே. வந்துச்சா? ஆமாம், கண்டுபிடிங்க. ஓகே. ஸோ அதனால் அது மாதிரி நான் ஒர்க் பண்ணும்போது, கொலாபரேட்டிவ் ஒர்க் பண்ணும்போது அது ஃபேசினேட்டிங்காக இருக்கும் எக்ஸ்சேஞ்சஸ்லாம். ஆனால் அதில் டோட்டலாக நமக்கு உடன்பாடு இல்லாமல் அவைவாக இருக்கும். இல்லை அதை பற்றி நமக்கு அறிவே இல்லை அப்படின்னா தான் நான் அதை வெளியே வச்சு. எனக்கு இன்னும் ஆசையாக இருக்குது. இப்போ நான் இந்த மாதிரி படம் டைரக்ட் பண்ணுறேன்ல, இந்த மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப் பற்றி, ஏன்னா பெரிய படங்கள் கூட தான் கொலாபரேட் ஆகிருக்கேன் இப்போ வரைக்கும். பண்ண படம் எல்லாமே மினிமம் 100 crores கிட்ட பட்ஜெட்டாகவே இருக்கிற பெரிய ஸ்டார்ஸ் படம் தான். கராத்தே பப்பே ஒரு ஹை பட்ஜெட் சைஸோட பெரிய படம். அப்படின்னும் போது எனக்கு இந்த குட்டி சிம்பிள் திங்ஸ் வச்சு சின்ன சைக்காலஜி, ஒரு மேன் உமன் ரிலேஷன்ஷிப் ட்ராமா, அந்த மாதிரி படங்கள்லாம் கொலாப் ஆகணும்லாம் ஆசை. ஆனால் தெரில, எனக்கு அந்த மாதிரி படங்கள் யாரும் இது வரைக்கும் கேட்டதில்லை. ஐ மீன் கொலாப் ஆகணும்னு வந்தது கிடையாது. மேபி அந்த மாதிரி படமும் அடுத்து நான் எழுதும் போது இன்ட்ராக்ட் ஆகணும்னு ஆசை. எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். பக்கத்தில் உட்காந்து நம்மக்கிட்ட யாருன்னா பர்சனலாக பேசினா எப்படி இருக்கும், அந்த மாதிரி ரொம்ப பர்சனலாக இருக்கிற மாதிரி படம் பண்ணணும்னு ஆசை. அண்ட் இப்போ நீங்கள் கமர்ஷியல் ஃபிலிம்ஸ் ரைட்டராக ஒர்க் பண்ணிட்டு இருந்தீங்க, டைரக்டராக அஃப்கோர்ஸ் உங்களுக்குன்னு ஒரு நேம் இருக்குது. இப்போ ரைட்டராக அந்த ஜோன் போனீங்கல்ல ஒரு கொஞ்சம் படங்கள் பண்ணும்போது, அப்போது இந்த சினிமா அந்த ரைட்டர் அப்படிங்கிறதுக்கு ஒரு வேலிடிட்டி கொடுக்குதா? ஒரு விஷயம் அது ஃபினான்ஷியலியும் சரி, அட் த சேம் டைம் அந்த ஒரு நேம்னு சொல்லுவோம்ல, நமக்குன்னு இப்போ இந்த ஷோபிஸ் தான், இது சினிமாங்கிற ஷோபிஸ் தான் நம்ம சொல்லுவோம். இப்போ அதில் அந்த பேருங்கிறது ரொம்ப முக்கியம். பணத்தை தாண்டி ஒரு விஷயம் நம்ம சொல்கிறது அந்த பேர் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் எல்லாருமே ஓடிட்டு இருக்காங்க. அது கிடைக்கணும், எனக்கு யார் இவர், நான் யார், நான் போனால் என்ன ஒருத்தர் சொல்லணும் என்ன யாருன்னு சொல்லி அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் இருக்குது. அது அந்த ரைட்டராக நீங்கள் லோகேஷ் கூட ஒர்க் பண்ணியிருந்தாலும் சரி, இல்லை இப்போது நிறைய டேரக்டர்ஸ் கூட ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கீங்க, இப்போது
அது கிடைக்குதா ரத்னாக்கு? விசிபிலிட்டி லைம்லைட்டில் இருக்குது, அதெல்லாம் பெரிய ஸ்டார்ஸ் படம் இருக்குன்றனாலையும் அந்த மாதிரி படம்ன்றனால லோகேஷ் அதிகமாக இன்டர்வியூஸ்லாம் கொடுக்கறது இல்லை. கொடுப்பாங்க சூஸியாக, நம்மளை தேடி தேடி அதில் இருக்கிற ஏதாவது ஒரு கோட் வேர்டு டிகோட் பண்ணுறதுக்காக நம்மளை தான் ஈஸி ப்ரே மாதிரி துரத்தி அதனால நிறைய இன்டர்வியூஸ் கொடுத்து ஒரு இன்டர்வியூவில் சொன்னதே திரும்ப சொல்ல வேணாமன்றதுக்காக எதையோ ஒன்று சொல்கிறோன்னு சொல்லி அப்படி தான் நமக்கு கிடச்சிது. ரைட்டராக வந்து நான் தான் சொல்கிறேன்னே, இப்போது இந்த 2 படம் இந்த 3 படம் நான் ரைட்டராக பண்ணதுனால தான் இப்போ மேதம் இந்த சர்தார் 2 சரி, இரும்பு கராத்தே பாபும் சரி, நான் நர்த்தன் கூட போயும் ஒர்க் பண்ணேன், பெங்களூர் போய் அங்கே ஒரு படம் அந்த மாதிரி சரி. ரீசெண்டாக ஜெர்சி பட டைரக்டர் கூட அடுத்து ஒரு படம் தமிழில் பண்ணுறாங்க, அதுக்கு ஒர்க் பண்ணேன். அதுதான் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன், எனக்கு ரொம்ப பிடிச்ச படம் ஜெர்சி. நான் மீட் பண்ண முடியல இன்னும், பட்டு இந்த படம் ரிலீஸ்க்கு அப்புறம் ஐ திங்க் மீட் பண்ணுவேன் மேபி. அது இப்போ நான் சொன்னல இந்த மாதிரி படம் எனக்கு பிடிச்ச மாதிரி படம், அந்த மாதிரி படத்தில் கொலாபராகி ஒர்க் பண்ணணும், அது மாதிரி அதில் ஒர்க் பண்ணணுன்றதும் இருக்குது. பட் ஆனால் எனக்கு அங்கீகாரன்றது ஆப்வியஸாக இருக்குது. ஏன்னா லோகேஷ் கூட ஒர்க் பண்ண 3 படங்களும் வந்து எனக்கு நான் பண்ண படங்கள், டைரக்ட் பண்ண படங்களோட பெரிய விசிபிலிட்டி கொடுத்தது. ஒர்க்காகவும் கிரெடிட்ஸும் லோகேஷ் கொடுத்து, சம்பளமும் கொடுத்து, அந்த விசிபிலிட்டியும் கொடுத்து, அப்படி தான் இருந்துச்சு அது. பட் அது ஒரு பாயிண்ட் மேலே ஃப்ரெண்ட்ஸுக்கு பண்ணிக்கிறோம், உள்ளே பேசிக்கிறோன்ற மாதிரி இருக்காமல் அது பிரேக் ஆனது வந்து சர்தார் 2 கராத்தே பாபும் பண்ணது தான். நான் வந்து அந்த 2 படங்கள் ரிலீஸ் ஆயிரும், ரைட்டிங்காக பேசப்படுவான், அப்போ 29க்கு ஹெல்ப் பண்ணுன்னு பார்த்தேன். 29 ஃபஸ்ட்டு ரிலீஸ் ஆகுது இப்போது. ஓகே. ஸோ அந்த படமும் ரொம்ப சூப்பராக வந்திருக்கு 2 படமும். எனக்கு அது பிரச்சனையாகவே இல்லை ஆக்சுவலாக. அவங்க எனக்கு போதுமான அளவுக்கு அங்கீகாரமும் சரி, அமௌண்ட்டும் சரி கிடச்சிருக்கு, எனக்கு பிரச்சனையாக இருந்ததில்ல. சின்ன படங்கள் இப்போ படங்கள் பண்ணும்போது சம்டைம்ஸ் அது சொல்லி தான் கூடுவாங்க, சும்மா தேங்க்ஸ் கார்டில் போடுறோம், இல்லை கதை விவாதம் அப்படின்னு போட்டுடுறோம். இன்ஃபேக்ட் 29ல் புதிய பருத்தின்னு இன்னொரு ரைட்டரு ஒர்க் பண்ணியிருக்காரு. லைக் நான் எல்லாமே முடிச்சுட்டு ஜஸ்ட் பிஃபோர் ஷூட்டு கொடுத்தேன், இதுக்கு மேலே இதை திரும்ப ரீரைட் பண்ண வேண்டியது இருக்காது, ஜஸ்ட் அவன் ஒரு ஸ்கிரிப்ட் எனக்கு கொடுத்துருந்தான், அது படிக்கும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அவன் சென்சிபிலிட்டிஸ்லாம் சரி இவன் என்ன சொல்கிறான்னு பார்க்கலான்னு தான் கொடுக்கும்போது அவன் ஒரு விஷயத்தை ஓப்பன் பண்ணி விட்டான். அது எனக்கு இந்த ஸ்கிரிப்டில் இன்னமும் கூட ஒர்க் பண்ண முடியும் அப்படின்றது வரும்போது, அண்ட் நீ ஒரு 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 குறிப்பிட்ட ஏரியா மட்டும் நீ ஒர்க் பண்ணி கொடு அப்படின்னு சொல்லி பேசி, அண்ட் இஸ் பார்ட் ஆஃப் திஸ். லோகேஷ் கூடவும் இப்போது அறிமுகம் கொடுத்துருக்கு, டிஸ்கஷன்ஸ்லாம் அவர் வந்துட்டு தான் இருக்கார். சூப்பர். ஸோ போஸ்ட் த ரிலீஸ் பேசலாம் அந்த அவரை பற்றியும், அடுத்த லோகேஷ் படத்தை பற்றியும் கூட. ஓகே. அதுவும் நீங்கள் கொலாபரேட் ஆகுறீங்களா? ஆமாம். ஓகே. அது எழுதுறோம். அதில் ஆல்ரெடி ஒரு 20 நாள் போய் டிஸ்கஸ் பண்ணிட்டு வந்தோம். அண்டு இந்த படம் முடிஞ்ச நெக்ஸ்ட் வீக்லேருந்தே டிசி அதோட இது ஆரம்பித்து டிசி ரிலீஸ், அண்ட் அதுக்கப்புறத்துலேருந்து அந்த படம் தான் 2 பேருக்குமே வேலை. அண்ட் இப்போ நீங்கள் ரைட்டராக சொல்கிறீங்க, இப்போ உங்களுக்கு லோகேஷ் ஒரு ஃப்ரெண்டாக தெரியும், உங்களுக்குன்னு ஒரு க்ரெடிபிலிட்டி கொடுக்குறாரு, கிரெடிட்ஸ் கொடுக்குறாரு, சேலரி ஆஃப்கோர்ஸ் பெரிய படம் கொடுக்குறாங்க, அதெல்லாம் இருக்குது. பட் ரைட்டராக இங்கே ஒருத்தர் வராருன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ஷார்ட் ஸ்டோரி இப்போ உங்களை மாதிரி ஃபேஸ்புக்லேயோ இல்லை ஒரு பத்திரிக்கையில் எழுதுறாரு, அவர் வந்து ஒரு ரைட்டராக சினிமா இண்டஸ்ட்ரிக்குள்ளே வராரு, அவருக்கான ஸ்பேஸ் இங்கே என்னவா இருக்குது? அதுக்கான சம்பளமும் சரி, இல்லை அதை கிரெடிட்ஸ் கொடுக்குறாங்களா, எப்படி இருக்குது இண்டஸ்ட்ரி? இல்லை முன்ன மாதிரிலாம் கிடையாது, எனக்கு இல்லையா கிரெடிட்ஸ் கொடுக்குறாங்க. இப்போ நான் பாக்கியம் சங்கர் சார் கூட ஒர்க் பண்ணேன், கராத்தே பாபுல சேர்ந்து தான். இன்ஃபேக்ட் நான் பண்ணான்னு இந்த லோகேஷோட ஸ்டோரி இருந்துச்சுல, அதுக்கே நான் பாக்கியம் சங்கர் அவரை கூப்பிட்டு 2 பேரும் தான் சேர்ந்து அதோட ஸ்க்ரீன் ப்ளே பண்ணோம். அப்போ தான் எனக்கு அவர் கூட பழக்கம் வந்தது. ஸோ இப்போ நானே இப்போ இந்த படம் சின்ன படம் தான், இப்போ நான் ஒருத்தர் கூட கொலாபரேட் ஆகியிருக்கேன், அவருக்கு கிரெடிட் கொடுத்து அப்படி தானே பண்ணுறோம். பட் இருக்குது சில பேர் அதை எதிர்பார்க்குறதும் இல்லை. சில பேருக்கு வந்து எனக்கு பணம் கொடுத்துருங்க, நீங்கள் என்னவோ பண்ணிங்க இதை வச்சு அப்படின்னு கொடுத்துட்றவங்க இருக்காங்க. சில பேர் இல்லை இது நல்லா வரணும், நமக்கு பட்ஜெட் இல்லைனா கூட விடுங்க நம்ம பண்ணிக்கலான்னு இருக்கும். இந்த அக்ரிமெண்ட் மியூச்சுவலாக இருந்துட்டால் நல்லது. கோஸ்ட்டாக இருந்து ஒர்க் பண்ணுறவங்களும் பண்ணுறாங்க. இன்டென்ஷன் முன்னாடியே கிளியராக சொல்லிடணும், இது எப்படி இந்த மாதிரி டேர்ம்ஸில் தான் இருக்க போகிறோம் அப்படின்னு. அதனால் அந்த இடம் ஓப்பனாக தான் இருக்குது. சம்டைம்ஸு மேபி சில பேர் வந்து அந்த ஈகோவில் எல்லாமே நம்ம சொல்லிக்கணுன்றக்காக ஆரம்பத்தில்
சும்மா ஃப்ரெண்ட்லியாக தானே டிஸ்கஸ் பண்ணோம், அதுக்கு நீங்கள் கிரெடிட்ஸ் கேட்பீங்களான்ற மாதிரி. அது மியூசிக்லேருந்தே இருக்குல்ல, சும்மா நம்ம ஜாம் பண்ணும்போது வந்த பாட்டாக இருக்கும், என்னது இது நீங்கள் பாட்டாகவே ரிலீஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னு வந்துடும்ல. அது அந்த மாதிரி 1-2 இருக்கலாம். பட் இன்றைக்கி அதுக்கான ரெஸ்பெக்ட் இருக்குது. ஏன்னா டீட்டெயிலிங் வந்து ரொம்ப முக்கியமாக இருக்குது. இப்போ படம் ஒன்று ரீசர்ச்சுன்னு இருக்கிற படங்களுக்கு வந்து அட்டென்ஷன் இன்னமும் இருக்குது. யூனிக்கான கதை, யூனிக்கான ப்ரிமைஸ் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அட்டென்ஷன் ஈஸியாக வருது. மேலோட்டமான படங்களுக்கு வந்து மரியாதையே இல்லாமல் இருக்குது. அப்படின்னும் போது இந்த டீட்டெயிலிங் வேணும்னா அதில் நல்ல நாலேஜ் இருக்கிற ரைட்டர்ஸ் வந்து தான் ஆகணும். ஸோ அவங்களுக்கான இடம் இப்போவே நல்லா தான் இருக்குது. தமிழ் பிரபா பண்ணுற படங்கள்லாம் இப்போ அவருக்கு நல்ல அங்கீகாரம் இருக்குது. அண்ட் அவரோட ஒர்க்கும் எனக்கு ரொம்ப ரீசெண்டாக எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவரோட ஒர்க். அது மாதிரி நிறைய பேர் இருக்காங்க, எனக்கு தெரிஞ்சு நல்லா ஹெல்த்தியாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். அப்போது அந்த மாதிரி ரைட்டர்ஸாக இருக்கிறவங்க கண்டிப்பாக அது ஒரு பேஷனாகவே இங்கே பண்ணலாம். ஓகே, சூப்பர். அண்ட் இப்போது நீங்கள் ரைட்டராக ஒர்க் பண்ணிட்டு லோகேஷ் கூட நீங்கள் நிறைய படங்கள் ஒர்க் பண்ணியிருக்கீங்க, மாஸ்டர், லியோ, இப்போது அடுத்த வர படங்களுமே ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கீங்க. இப்போ அவர் கூட ஒர்க் பண்ணும்போது உங்களோட உங்களுக்கே தெரியாத ஒரு விஷயம் நீங்களே எக்ஸ்ப்ளோர் பண்ணிங்களா? நமக்கு இதெல்லாம் வருமா அப்படின்னு எனக்கு தெரியாது, பட் அவர் கூட ஒர்க் பண்ணும்போது எனக்கு இதெல்லாம் நான் வந்து இது எனக்கு வரும் போல இருக்கே அப்படின்னு தோணுச்சா உங்களுக்கு அவர் கூட ஒர்க் பண்ணும்போது? இல்லை, அவர் கூட ஒர்க் பண்ணும்போது அவரை பார்த்து இது நமக்கு வரும் போலன்னு ஒன்று கூட தோணல. ஏன்னா அந்த ஏரியாக்குள்ளே போகும்போது இதில் கூட என்னால் இது எனக்கு வராதுன்னு நினச்சேன். லேர்ன் பண்ணிக்கிட்டது இருக்குது. அதான் சொல்கிறேன், நமக்கு வந்து இன்னும் ஒரு எக்ஸ்ட்ராவாக புஷ் பண்ணுறது, அதாவது இதனால் இது ப்ராக்டிக்கலி பாசிபிளா, இப்போ இந்த சேஞ்ச் பண்ணோன்னா இதை எக்ஸிக்யூட் பண்ண முடியுமா அப்படின்றதெல்லாம் லோகேஷ் வந்து அதில் செகண்ட் தாட்டே இருக்காது. அது பெட்டராக வரும், அதனால் அதை பண்ணி தான் ஆகணும்னு ரொம்ப பிடிவாதமாக அதை பண்ணிடக்கூடிய ஆள். நான் அப்படி கிடையாது. நான் வந்து ஆன் பேப்பர் இருக்கிறது தான், இம்ப்ரோவைசேஷன் இருக்கும், ஆனால் மற்ற இதெல்லாம் எனக்கு அந்த செகண்ட் தாட் இருக்கும். இன்னொரு புஷ் பண்ணும்போது இது நம்ம தலையில் திரும்ப வந்து விழுமோ, இல்லை அது வேணுமான்ற கேள்வி வரும். ஆனால் லோகேஷ் வந்து பயங்கர கன்விக்ஷனோட அவங்க சுற்றி இருக்கிறவங்களுக்கும் அவங்க டீமை ஹேண்டில் பண்ணுறது சொல்கிறேன். சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே வந்து அதுக்கு தயாராக தான் இருப்பாங்க. இப்போ சதீஷ் ஆர்ட் டைரக்டர் சதீஷ் அவர்லாம் வந்து எப்படியும் இது கேட்பார் அவர் அப்படின்ட்டு சில விஷயம் ரெடி பண்ணிடுவார். அது மாதிரி அவங்க எல்லாம் ஃபிலோவும் அப்படி தான். ஃபிலோவுக்கு வந்து எடிட்டர் எவ்வளோ ரெஸ்பெக்ட் பண்ணுவார்னா அப்பப்போவே அந்த ஒப்பீனியனை வாங்கிடுறது இருக்கும், நம்ம கரெக்டாக போயிட்டுருக்கோமா இந்த கதையில் அப்படின்ட்டு. ஸோ அதனால தான் வந்து எனக்கு தெரிஞ்சு ப்ரொடியூசர்ஸ் டைரக்டராகவும் லோகேஷ் இருக்குது, இந்த நாளுக்குள்ளே முடிக்கிறது அதெல்லாம். அது நான் லேர்ன் பண்ணிட்டதுன்னா இதான் எண்டு. நம்ம எழுதிட்டோம், இது நல்லா தானே நல்லா இருக்குன்றனால அதை மாற்ற வேணாம் அப்படியே விட்டுருவோன்னே இல்லை. நல்லா இருக்குன்னா கூட இன்னும் அதை எக்ஸ்ட்ரா ஒரு வேலையை பார்க்கலாம் அப்படின்றது தான் நான் லேர்ன் பண்ணிட்டேன். அண்ட் இப்போ இந்த படம் பர்டிகுலர் ஃபிலிம் வந்து இப்போ கார்த்திக் சுப்ராஜ் சார் பண்ணியிருக்காரு, அண்ட் லோகேஷுமே ஜாயிண்டாக தான் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து இப்போது உங்கள் ஃபஸ்ட் படம் வந்து நல்ல பேர் கிடைச்சது, ஆடையில் வந்து ஒரு நல்ல கிரிட்டிக்கல் அக்ளைம் கிடைச்சது, குலுகுல் வந்து அஃப்கோர்ஸ் வந்து போலரைஸ்ட் ஃபர்ஸ்டாக போகலை அந்த படம். இப்போ அந்த மீன் டைம் இருக்குல்ல, அந்த ஒரு பர்டிகுலர் டைமுக்கு அப்புறம் ஒரு டைரக்டோரியல் ஆப்பர்ச்சுனிட்டி, அஃப்கோர்ஸ் ரைட்டராக நீங்கள் நல்ல பெரிய படம் பிளாக் பஸ்டர்ஸ் கொடுத்துட்டே இருக்கீங்க, நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்துகிட்டே இருக்குது. நான் திரும்பி டைரக்ஷன் பண்ண போகிறேங்கிறப்போ அந்த ப்ரொடக்ஷன் அப்படின்னு ஃபைன் பண்ணுறது ஈஸியாக இருந்துச்சா, இல்லை இவங்க வந்து உங்களுக்கு நாங்கள் வந்து கரெக்டாக சப்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி வந்தாங்களா? இது எப்படி இந்த ப்ராஜெக்ட் நடந்தது? இல்லை, நான் தான் அந்த படம் ஏற்கனவே வந்து அதான் லோகேஷோட ஸ்டோரி நம்ம பண்ணுறதுன்றது ஆல்ரெடி இருந்துச்சு. குழுக்குள்ள ரிலீஸ்க்கு முன்னாடியே அது அஃபிஷியலில் அன்அஃபிஷியலி ஜென்டில்மேன் அக்ரிமெண்ட்டாக முடிஞ்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ்குள்ள மியூச்சுவலாக. அதனால் அந்த மாதிரி ஏரியாவில் நான் போகல. இப்போ கோவிடு 2 வருஷம் போன டைமில் பெருசாக எதுவும் பண்ணல. அண்டு கோவிடுக்கு அப்புறம் நம்ம இது ஒரு வருஷம் போச்சு இந்த லோகேஷோட ஸ்டோரி பண்ணுறோம். அதுக்கப்புறம் இந்த கதை வந்து எனக்கு அப்போத்துலேருந்தே சொல்லிட்டு தான் இருக்காங்க, இது எடுங்க நம்ம பண்ணலான்ட்டு. நான் தான் வந்து ஒவ்வொரு முறையும் அதோட இன்னும் கொஞ்சம் ஸ்கேலாக பெரிய படம் ஒன்று அமையும் போது இவங்க ஸ்டோன் பெஞ்சும் சரி, இப்போ கார்த்திகேயன் சந்தானம் உங்களுக்கு தெரியும், ஸ்டோன் பெஞ்ச் அவர் தான் ப்ரொடியூசர். அவர் என்னை வந்து ஒவ்வொரு முறையும் கேட்பார், ரத்னா இந்த படம் நம்ம எடுக்கணும் ரத்னா, இதை வச்சுக்கிட்டு நீங்கள் ரத்னா இது பண்ணுறீங்க, தயவுசெய்து வாங்க பண்ணலாம் இதை அப்படின்னு கேட்டே இருப்பார். அதனால் எனக்கு நான் திரும்ப ஒரு ப்ரொடியூசரை தேடணுன்றதுக்கு அந்த நீடு இல்லை. அவங்களும் ஃபேவர் பண்ணணும் அப்படின்னு பண்ணல. இந்த ஸ்கிரிப்ட் நல்ல ஸ்கிரிப்ட்னு அவங்களுக்கு தெரியும், இவன் நல்லா எடுத்துருவான்னு தெரியும். அண்ட்
அகைன் 35 டேஸில் இது எடுத்தோம். மேதமன்னும் அப்படி தான் படம் எனக்கு என்ன எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் அப்போவே எடுத்தோன்னா இப்போ கண்டிப்பாக நல்ல படம் தான் எடுப்பான் அப்படின்னு அவங்களுக்கு தெரியும். ஸோ அவங்க வந்து கரெக்டாக தான் குறிப்பாக தான் அடிச்சிருக்காங்க. ஸோ ஆனால் அவங்களுக்கு நிறைய சுற்றி என் மேலே நிறையா பிரச்சனை இருந்துச்சு, அப்புறம் ஹேட் இருந்துச்சு, குழுலாம் செம்மடி அடித்தாங்க. அதெல்லாம் மீறியும் இப்போ நான் வந்து இந்த பக்கம் லோகேஷ் கூட அசோக் இந்த சைடு கார்த்தி சுப்ராஜ் அவங்க செட் ஆஃப் ஹீரோஸ் கூட எல்லோரும் ஒர்க் பண்ணுறாங்க. என்னையே கேட்பாங்க, எப்படி உன்னால் இவங்க கூட திடீர்னு அவங்க கூட இருக்க, எப்படி உன்னால் எல்லா இடத்துலையுமே இருக்க முடியுதுன்னு ஆச்சரியமாகவே கேட்டதெல்லாம் இருக்குது. அதனால் அது எனக்கு அந்த வகையில் ஐ எம் பிளஸ்ட் டு ஹாவ் இந்த கைண்ட் ஆஃப் ப்ரொடியூசர்ஸ் டு நான் கொஞ்சம் ரூட்டு மாதிரி ஏதோ ஒன்று பண்ணிவிட்டு ஒரு மாதிரி போதுன்ற இடத்துக்கு வரும்போது என்னை திரும்பவும் இல்லை இது கிடையாது நீங்கள் இதை பண்ணுங்கன்னு சொல்லி கை காட்டினாங்கள்ல, அதுவே வந்து எனக்கு ஐ எம் ஃபீலிங் பிளஸ்ட். இல்லைன்னா நான் திரும்பவும் வேறு எதனா யோசிச்சுட்டு பண்ணிகிட்டு இருந்திருப்பேன் நினைக்கிறேன். ஓகே. ஆனால் நீங்கள் பேசும்போது சொல்லிகிட்டு இருந்தீங்க என்னை சுற்றி நிறைய பேர் சில விஷயங்கள் சொன்னாங்க அப்படிங்கிறது. அது உங்களை பற்றி தப்பாக சொல்கிற மாதிரி அந்த மாதிரி விஷயங்களா இல்லை? நான் இப்போ நான் ஏதாவது ட்வீட் போடுவேன், அதுக்கு வாங்க திட்டு அப்புறம் அந்த மாதிரி சொல்கிறேன். சோஷியல் மீடியா ஹேட்ரட் சொல்கிறீங்க? சோஷியல் மீடியா அதான் ப்ரொமோ பண்ணோம் சோஷியல் மீடியா சொல்லிட்டு. அது நான் சும்மா இப்போ தோனி எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் சிஎஸ்கே மேட்சப் ஏதாவது ஒன்று போடும்போது இந்த ரேண்ட்டை வந்து ஒரு ஃபேனாக போட்டால் ஃபேன் லெவலில் நம்ம கூட சண்டை போடாமல் அது நம்மளோட வேலை வரைக்கும் அஃபெக்ட் பண்ணுற மாதிரி கொண்டு போயிடுறாங்க. இப்போது தோனி பிடிக்கும், தோனி சுமாராக ஆடின மேட்ச்சு கூட நம்ம ஒரு 2 6 அடிச்சாருன்றது நான் சும்மா சந்தோஷத்துக்காக நான் சொல்லுவேன். எனக்கு யுனைடெட் பிடிக்கும், மேன்செஸ்டர் யுனைடெட் மேட்ச்லாம் பார்ப்பேன். இப்போ எனக்கும் ரொம்ப அவுட் ஆஃப் எக்ஸைட்மெண்ட்டில் நான் எப்போயாவது தான் ஃபுட்பால் ட்வீட் போடுவேன். போட்டேன்னா அப்போது கீழே வந்து அப்போ லிவர்பூல் ஃபேனு தான் நம்மளை திட்டுவாங்க. அது அது அந்த அந்த இடத்துல அது ஒரு ஃபேன் வர்சஸ் ஃபேனாக முடிய மாட்டேது. அது அப்படியே பைலப்பாயி அப்புறம் அது இதை டீகோட் பண்ணுற மாதிரி இருக்குது எனக்கு. இது வந்து ஃபுட்பால் மேட்ச் மட்டும்தான் சொல்கிறீங்களா இல்லை பொதுவாக சொல்கிறேன்? அதுதான் கேட்குறேன். இப்போது நான் ஒரு படமே பிடிச்சிருக்குன்னு ட்வீட் போடுறேன், ஒருத்தரை பிடிச்சிருக்குன்னு ட்வீட் போட்டாலுமே கூட சொல்கிறேன் நான். அப்படி அது வந்து தனியாக என்னை வரைக்கும் அஃபெக்ட் பண்ணி இல்லை, அது ஒரு விளாட்டாக பேசுனது. ஏன்னா நேர்லேயே அண்ணா நான் உங்களுக்கு வந்து ஒரு முறை நீங்கள் வந்து சும்மா நீங்கள் உங்களுக்கு தெரியுன்றனால சில படத்துக்கு உடனே நல்லா அவருக்கு படம் பார்த்தேன்னு ட்வீட் போட்டிருப்பீங்க, அப்புறம் இல்லை யாருன்னா ட்வீட் போட்டிருப்பாங்க உடனே போய் ரீட்வீட் பண்ணுவீங்க. அப்போ நான் வந்து கீழே கமெண்ட்டில் வந்து ஆமாண்டா இவன் வந்துட்டான்டா எல்லாத்தையும் ரீட்வீட் பண்ணேன் அப்படின்னு போட்டிருந்தேன், நீங்கள் அதையும் ரீட்வீட் பண்ணீங்க, எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா. ஸோ வாழ்க்கையில் முறையாக ஃபேக் ஐடியா பார்க்குறேன்டா அப்படின்ட்டு அவங்கள ஃபோட்டோவே எடுத்திருந்தேன் நான். ஓகே. ஸோ நான் அதை வந்து இப்போ எப்படின்னா அது முகமே தெரியாதவங்க நம்மளை திட்டுறாங்க, அதனால் நம்ம பெருசாக எடுத்துக்கூடாது அப்படின்னு போனாலும் அது வந்து அப்படியே அந்த நியூஸ் அப்படியே ஆர்டிக்கிளாக மாதிரி அது ஒரு இன்னொரு போஸ்ட்டாக மாதிரி அங்கேருந்து ஒரு மீமா மாதிரி திரும்ப சுற்றி வரும்போது அது என்னென்னா படம் சம்மந்தமாக இல்லை நம்ம ஒர்க்காக ஏதாவது போடும் போதும் கீழே அதை பற்றியே பேசுகிறதா வந்து அந்த மாதிரி ஒரு மாதிரி கிளம்ஸியாக ஆரம்பிக்கும் போது தான் இந்த படம் அப்படியே அம்போன்னு இருக்கட்டும், ப்ரொடியூசர் சைட்லேருந்து போட்டோம், இன்ஃப்ளூயன்சர்ஸ் போட்டோம், நம்ம இந்த படத்தை பற்றி எதுவுமே பேசாமல் இருக்கிறது ஓகே. இப்படி ஒரு படம் வருது, இந்த மாதிரிலாம் ப்ரோமோ வந்திருக்கு, இந்த படத்தை பார்ப்போம் அப்படின்ற மாதிரியே வச்சுக்குவோம் அதன்னு சொல்லிட்டு தான் இந்த வாட்டி சோஷியல் மீடியாவிலே இல்லைன்னு சொல்லிட்டு போயாச்சு. இந்த படம் அப்படியே ரிலீஸ் பண்ணுவோம் அப்படின்ட்டு. அப்போ வந்து ஒரு டைரக்டராக நம்ம இருக்கீங்க, ஒரு ரைட்டராக இருக்கீங்க, ஆனால் அந்த ஒரு இன்டெலெக்சுவல் கண்ணாடி போட்டே சோஷியல் மீடியாவில் இருக்கிறணுங்கிற மாதிரி நிலமை இருக்கா? நமக்குன்னு ஒரு இன்னசென்ஸ் இருக்கும், நம்ம சில விஷயங்களை பற்றி கமெண்ட் பண்ணணும்னு நினைப்போம். இப்போ நீங்கள் ஃபேஸ்புக் சொல்லும் போது அதுலேருந்து ஒரு இன்னசென்ஸ் இருந்தது. நான் வந்து இந்த மாதிரி ஒரு கொடையை வச்சு 2 விஷயம் பண்ணேன், எங்கள் அம்மா கிட்ட வந்து எனக்கு சண்டை போடாமல் சாப்பிட்ணுன்னு தோணுச்சுன்னு சொல்கிறது, அந்த மாதிரி அந்த ஒரு இன்னசென்ஸ் இருக்குல்ல, நமக்குள்ளே ஒரு இன்னசென்ஸ் இருக்குது, அதை வந்து நம்ம எக்ஸிபிட் பண்ணுவோம். அதுக்கு தான் சோஷியல் மீடியான்னு இருக்குது. முன்னாடி ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எக்ஸிபிட் பண்ணுவோம், இல்லை ஒரு பேப்பரில் எழுதி நம்ம அதை வந்து ஃப்ரெண்ட்ஸ் கூட காமிப்போம், அந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது. இப்போ அந்த இன்னசென்ஸ் வந்து நம்ம வந்து சோஷியல் மீடியாவில் காட்டும் போது அது நமக்கே எதிர்மறையாக திரும்புதா இல்லை இது இல்லை? இன்னசென்ஸ் மாதிரி காட்டுறது தான் பிரச்சனை. இன்னசென்ஸ் காட்டலாம். சம்டைம்ஸ் என்ன ஆச்சுன்னா எனக்கு சில விஷயங்களுக்கு நான் ட்வீட் போடும்போது சும்மா வந்து அதை டீகோட் பண்ணுறதுன்னு ஒன்று பண்ணுவாங்கள்ல, அது ஒரு பாயிண்டில் நமக்கு வந்து கொஞ்சம் டீகோட் பண்ணுற மாதிரி அதுக்கு
வாய்ப்பு இருக்கிற மாதிரியே ட்வீட் போடுறதுன்னு யோசிக்கிற அளவுக்கு நம்ம மூளை அப்படி யோசிக்க ஆரம்பிக்குது. ஆகும்போது தான் பிரச்சனை. அப்படி ஆகும்போது என்ன ஆகுதுன்னா, அது நம்மளே வந்து சில விஷயத்த தூண்டி விடுற மாதிரி ஆகிடக்கூடாது அப்படின்றதெல்லாம் போகாமல் அது ஒரு விளையாட்டுத்தனமாக அப்படியே ஆயிடுச்சுன்னா, அது நம்மளை ஒரு இடத்துல அவங்க வச்சு பார்க்குறாங்க, அந்த இடத்துல இருக்கிற கேரக்டராகவே தான் பிஹேவ் பண்ணணும்னு ஒன்று வருது இல்லை, அது நமக்கு ரியலைசேஷன் வர்றதுக்குள்ளே 4 ரயில்வே ஸ்டேஷனே வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ எனக்கு அது அப்புறம் நானும் யோசித்தேன், கரெக்டு. இப்போ எப்படி ஆயிடுச்சுன்னா, அது நம்ம சொல்லி கொடுத்து போட்ட மாதிரியோ இல்லை அந்த மாதிரி ஆகும்போது தான் நமக்கு பிரச்சனை. அது வரைக்கும் அது பிரச்சனை இல்லை. ஏன்னா நான் முன்னாடி அது கிரிக்கெட்டுக்கும் நடக்குது, ஃபுட்பாலுக்கும் நடக்குது, படத்துக்கும் நடக்குது, விஜய் சார் பற்றி பேசணும் நடக்குது. அப்படின்னும் போது எல்லாத்துக்கும் நடக்குது அப்படின்னா அது கலெக்டிவாக அது ஒரு 1 vs 1 இருக்கிற வரைக்கும் பிரச்சனை இல்லாமல் இருந்துச்சு. இப்போ நம்ம படத்தோட அசோசியேட் ஆகும்போது அது சம்மந்தப்பட்டவங்களுக்கும் பிரச்சனையாக வரக்கூடாதுன்னும் போது தான் ஓகே, அப்போது இது வேர் டு ட்ரா த லைனுன்றது நம்ம தான் முடிவு பண்ணோம். நம்ம அந்த கோட்டை தாண்டி வெளியே போனோன்னா நம்ம கோடு எங்கன்னே தெரியாமல் போயிடும், அப்புறம் எது நம்ம இருக்க வேண்டிய இடம்ன்றதே தெரியாமல் போயிடும்ன்றதுனால அந்த முடிவு. எஸ், அப்பவும் நான் வந்து இப்போது ஏதோ ஜொமேட்டோவில் வந்து பெங்களூர் சாம்பார் இஸ் கிரேட்டர் தென் சென்னை சாம்பார்னு போட்டாங்கன்னு சொல்லிட்டு ஏதோ கோவத்தில் தோனியை 5 ட்ராஃபி வாங்கினதை போட்டு திங்ஸ் வி காண்ட் ஆர்டர் இன் ஜொமேட்டோன்னு போட்டு விட்டேன். அதுக்கப்புறம் கூப்பன்லாம் கொடுத்தாங்களாமே ஜொமேட்டோவில், கூப்பன்லாம் அந்த மாதிரிலாம் நடந்திருக்கு. அது அரை தூக்கத்தில் காலங்காலத்தில் போட்டு விட்டு தூங்கினேன். எழுந்துச்சு பார்த்தா ஏன் கலவரமாக இருக்குது பார்த்தா ஏகப்பட்ட பேர் லைக் பண்ணி வச்சுருந்தேன். அப்படியே எல்லாத்தையும் எடுத்துன்னு போக வேண்டியதான். அதுலேருந்தும் நமக்கு ஒரு கதை கிடைக்கும், அதையும் ஒரு படமாக பண்ண வேண்டும். இப்போது இந்த பர்டிகுலர் ஃபிலிம் வந்து இப்போது ஆடியன்ஸாக ரத்னா கிட்ட இருந்தோ இல்லை என்ன மாதிரியான மூவி கோயர்ஸ்க்கு இந்த படம் பிடிக்கும்னு நினைக்கிறீங்க? ஏன்னா ஓகே, படம் வந்து நீங்கள் ஒரு ஆத்தர் பேக் ரோல்ஸ் எழுதியிருப்பீங்க, அது ஒரு கதையாக அது ஒரு விஷயம் இருக்கும், அதெல்லாம் இருக்கும். பட் அட் த எண்ட் ஆஃப் த டே இப்போ என்ன பேசுகிறாங்க, நம்ம பேசுகிறது என்னென்னா ஓகே இந்த படம் நல்லா ஓடணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் உள்ளுக்குள்ளே இருந்துகிட்டே இருக்கும். என்ன தான் நம்ம வந்து நீங்கள் ஒரு இன்டெலெக்சுவல் ரைட்டராக இருக்கலாம், என்னவாக இருந்தாலும் இந்த படம் ஆடியன்ஸ்க்கு பிடிக்கணும், ஆடியன்ஸ் உள்ளே வரணும், படம் பார்க்கணும். அப்போ இதுக்குன்னு ஒரு டார்கெட் ஆடியன்ஸ் இருப்பாங்க, அது விஷயம் தான் இருக்குது. ஒவ்வொரு படத்துக்கும் அதுமான விஷயங்கள் வேரி ஆகிட்டே இருக்கும். அப்போ இந்த படத்துக்கு என்ன மாதிரியான ஆடியன்ஸ் தே வில் லைக் திஸ் ஃபிலிம் அப்படின்னு நினைக்கிறீங்க? எனக்கு தெரிஞ்சு இந்த படம் வந்து எமோஷ்னல் படம். ஒரு மாதிரி லவுடாக பரபரன்னு இருக்கிற நோ பிரெய்னர் அந்த மாதிரி படம் இல்லை. இது ஒரு எமோஷ்னலான படம். இப்போது ஒரு ரசனையாக ஒன்று இப்போ சில பேர் வந்து இப்போ சாப்பிட்றதே கண்ணாபிடான்னு சாப்பிடுவோம் அப்படின்னு இல்லாமல் கொஞ்சம் ரசித்து சாப்பிட்றவங்க, பிடிச்சி டைம் எடுத்து ஒரு விஷயத்த பிடிச்சி பண்ணுறாங்க அப்படின்னு எனக்குன்னு ஒரு டேஸ்ட் இருக்குது அப்படின்னு ஒரு லைஃப்லேயே வச்சுருக்கவங்களுக்கு வந்து இந்த படம் இன்னமும் கொஞ்சம் பிடிக்கும்னு நினைக்கிறேன். வந்த படங்கள்லேருந்து சொன்னால் திரும்ப அடிதான் வரும் அப்படி சொல்ல வேணாம். ஆமாம். ஆனால் இப்போ மேதமன் என் படத்துலேருந்தே சொல்கிறேன், மேதமன் வந்து ரொம்ப கலகலன்னு இருக்கிற படம், ஜாலியாக போகும் அந்த மாதிரி ஒரு படம். இந்த படம் வந்து நல்ல ஒரு சின்ன ஸ்மைலோடவே த்ரூ அவுட்டாக உங்களுக்கு வந்து ஒரு லைஃப் இஸ் பியூட்டிஃபுல் மாதிரி ஒரு படம் பேர் சொல்ல, லைஃப் வந்து பியூட்டிஃபுல்லாக இருக்கும், வாழ்க்கை வந்து ரொம்ப அழகானதுன்ற மாதிரியும் இந்த சின்ன சின்ன எமோஷன்ஸும் ஒரு 2 பேரை பார்த்தா நமக்கு ஒரு பாசிட்டிவாக ஃபீல் ஆகும்ல, அந்த மாதிரி இந்த 2 பேரை பார்க்கும்போது, இந்த படம் பார்க்கும்போது ஒரு பாசிட்டிவ் ஃபீலிங் இருக்கும். ஃபீல் குட் ஸ்கேம் படம் கிடையாது, சாரி, நோ ஸ்கேம். ஆமாம். ஓகே, அந்த வித்து வந்து கையில் அந்த ஹீல்ஸ் எடுத்துகிட்டு அவர் ஹைட் டிஃப்ரென்ஸ் இவங்க ஹைட் டிஃப்ரென்ஸ் அந்த ஒரு விஷயம் பார்க்குறதுல இருந்து உங்கள் ஆளாப்பா அப்படின்னு கேட்குறது, அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள், அந்த மாதிரி விஷயங்கள் சொல்ல வரீங்க. அந்த மாதிரி அந்த மூட் த்ரூ அவுட் இருக்குமா படத்தில்? ஒரு க்யூட் லிட்டில் இன்னசென்ட் ஃபில்மாக இருக்கும். ஓகே, அவ்வளோதான். சூப்பர். அண்ட் இப்போ நீங்கள் ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருந்தீங்க இந்த மாதிரி விஜய் சாருக்கு வந்து நான் ஒரு கதை வச்சுருந்தேன், ஒரு ரூரல் ஒரு ஃபிலிம் வச்சுருந்தேன் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அஃப்கோர்ஸ் இப்போ இருக்க நிலைமையில் கண்டிப்பாக சினிமா பக்கம் வரமாட்டார் என்றே தோன்றுகிறது. அதனால் அந்த கதையை எங்கே சொல்லிடுறீங்களான்ட்டு இல்லை, கதை சொல்லலை, என்ன மாதிரியான ஒரு இதாக இருக்கும் அது இருந்தது. வில்லேஜ் சப்ஜெக்ட்னா அவர் பண்ண வில்லேஜ் அப்படின்னா திருப்பாச்சி சிவகாசி தான். இது என்ன மாதிரியான ஒரு படமாக இருந்திருக்கும்? இல்லை, எனக்கு ரஜினி சார் படங்கள்னு இல்லை, பொதுவாகவே ஒரு மாஸ் படம் அப்படின்னு இருந்தால் ஒரு ட்ரூப் இருக்கும். அவர் அமைதியாக ஒரு இடத்துல வாழ்ந்துட்டு இருப்பார், ஆனால் அவர் ஃப்ளாஷ்பேக்கில் வந்து ஒரு மரணமாக சார்ந்திருப்பார் அப்படின்றது ஹாலிவுட்லேருந்து ஈக்குவலைசர்லேருந்து எல்லாத்துலேயும் இருக்குல்ல இருக்கு. ஆனால் எனக்கு தமிழ் சினிமாலே வந்து பெரிய 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 படங்களில் மெயின் ஸ்ட்ரீமாக
இதுலேருந்து விலகி இருந்து அதே ஊரமாசா இருந்த படம் வந்து படையப்பா. அதில் ஃப்ளாஷ்பேக்லாம் இல்லை. பட்டு இன்ட்ரோலுக்கு அப்புறம் சில வருடங்கள்னு ஒரு 15 வருஷத்துக்கு அப்புறம்னு காட்டுறது தான் அந்த மாஸ் வேற மாதிரி இருக்கும். அது வரைக்கும் அவருக்கு ஒரு மாஸ் அந்த மாதிரி இந்த ஃப்ளாஷ்பேக்கில் பெரிய ஆளுன்னு இல்லை, ப்ரெசண்டில் லீனியராக ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் இருக்கிற டிரான்ஸ்ஃபார்மேஷனுக்கு அப்புறமே வேற ஒரு லுக்லேயும் அதுலேயுமே அது இன்னொரு படம் மாதிரி அதுலேயும் வெயிட்டாக இருக்கும். அந்த ஊஞ்சலை இறக்குறது, இது சும்மா ட்ரெயிலர் தான் லாஸ்ட்டில் அந்த மாதிரி துண்டு ஒரு தடவை தான் சொல்கிறோம். அந்த மாதிரி ஒரு படம் தான், லீனியரான ஒரு படம். இந்த கேரக்டரு ஒரு லைஃபு, ஃபேமிலி, வேலை இந்த மாதிரி இருந்ததுலேருந்து கொஞ்சம் வருஷம் கழித்து அதுக்கப்புறம் வேற ஒரு ஆளாக காட்டுற மாதிரி ஒரு படம். நோ ஃப்ளாஷ்பேக், நோ அந்த மாதிரி ஒரு படம். படையப்பா ரெஃபரன்ஸாக சொன்னதுக்கு ஸ்க்ரீன் பிளேவாக அந்த மாதிரி ஒரு ஸ்க்ரீன் பிளே இருக்கிற ஒரு ரூரல் மாஸ் படம் தான். இப்போ ஒரு வேலை அந்த மாதிரி ஒரு படம் பண்ணணும் விஜய் சார், அஃப்கோர்ஸ் இப்போ இல்லை, பட் யார் கூட அதை பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியா இருக்கா? எங்கேயாவது இவர் பண்ணால் அது கரெக்டாக இருக்கும், ஒரு காலத்தின் கட்டாயத்தில் நடக்கலாம் அப்படிங்கிற மாதிரி? பேசாமல் விது இழுத்துட்டு அடி வாங்க வச்சிடலாமா பார்க்குறேன். விஜய் சாருக்கு விது நின்றுருக்காங்க கொடையோட, தனியாக நடுத்தூர்லாம் நிற்க வச்சிடலாம் இப்படி சொன்னோம். அப்படிலாம் இல்லை, எனக்கு கேட்கும் போது நல்லா இருக்கு. ஏன்னா நீங்கள் சொல்கிறது, ஸோ அவரோட ஸ்ட்ரென்த்து, அவரோட சின்ன சின்ன ஆன்டிக்ஸ் எல்லாம் ஒர்க் ஆகிற மாதிரி பண்ணது என்னால் வேற யாரும் இப்போ இமேஜின் பண்ணி பார்க்க முடியல. அவங்களே எவால்வ் ஆகி ஒருத்தர் வரும்போது நடக்கலாம். இதுதான் இப்போ நான் இந்த ஃபேஸ்புக் போஸ்ட் திடீர்னு இப்படி ஒரு படமாக வர்றதுன்ற மாதிரி அந்த கதை காலப்போக்கில் நமக்கு மேபி நானே கூட ரீவிசிட் பண்ணும்போது அப்படிலாம் டிராஃப்ட் மாறும்போது வேறையாக கூட மாறலாம். பட் எனக்கு தெரிஞ்சு அதை அவர் தவிர யாருக்கும் பண்ண மாட்டேன். அப்படி பண்ணலைன்னாலும் கூட அது அப்படி சும்மா வரமா இருக்கட்டும். உத்தம வில்லனில் சொல்கிற மாதிரி யாருக்கு தெரியும், கலிஃபோர்னியாவில் என்ன மாதிரி ஒரு நல்ல தமிழ் ஆக்டர் கிடைக்கலாங்கிற மாதிரி ஃப்யூச்சரில் அது நடக்கும். தெரில, அது அந்த கதை அவருக்குன்னு பண்ணது, அது அப்படியே இருக்கட்டும். நிறைய கதை இருக்குது நம்ம பண்ணுறதுக்கு, அதனால் அதை டிஸ்டர்ப் பண்ண வேணாம். சூப்பர். இப்போது சர்தார் 2 பற்றி பேசிகிட்டு இருந்தோம். ஸோ அதுவுமே ஒரு ட்ரெய்லராகவுமே நல்லா ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக வந்துச்சு அந்த ஃபஸ்ட் அந்த டைட்டில் டீசர். ஸோ என்ன மாதிரியான படமாக இருக்கும்? மித்ரன் கூட ஒர்க் பண்ணுறது, ஏன்னா லோகேஷ் ஒரு கைண்ட் ஆஃப் ஃபிலிம் மேக்கர். மித்ரன்றப்போ நிறைய ரிசர்ச் ஒர்க் இருக்கும். நீங்கள் கூட முன்னாடி ஒரு விஷயத்தில் சொல்லிட்டு இருந்தீங்க மாதிரி ரிசர்ச் ஒர்க் நிறைய வண்டியாக இருக்கும். ஆமாம் ஆமாம். மித்ரன் கூட ஒர்க் பண்ணுறது அந்த படம் இப்போ சர்தாரோட சீக்வல்னா செகண்ட் பார்ட்டு. அதில் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னென்னா, சர்தார் விஜய் 2 பேர் இருப்பாங்கள்ல. விஜயோட இந்த படத்தில் எப்படி இருக்குன்னா, விஜயோட டைம்லைன் வந்து ப்ரெசண்ட்லேயும் சர்தாரோட டைம்லைன் வந்து பாஸ்ட்லேயும் இருக்கும். அந்த மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயந்தான். ஸோ ப்ரீக்வலும் சீக்வலும் இருக்கிற மாதிரி ஒரு படம். அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக பட்டுச்சு. அதனால தான் மொத கிக்கே அதுதான். அண்டு இதில் இருக்கிற ஃப்ளாஷ்பேக்காக வர்ற போர்ஷன் அண்டு ரொம்ப ஏர்லியாக சொன்னால் திட்டுவாங்க. ஸோ அதான் ஒரு நம்ம அதில் ஆல்ரெடி சர்தாராக காமிப்போம்ல, அவரோட ஆர்ஜின் மாதிரி இருக்கிற ஒரு ரூக்கி எபிசோட் இருக்குது, ரூக்கியாக இருக்கும்போதுன்னு. அது வந்து பயங்கர எக்ஸைட்டிங்காக இருக்குது, ரொம்ப சூப்பராக வந்திருக்கு அது. ஸோ எனக்கு தெரிஞ்ச அந்த படம் மித்ரன் நம்ம கூட டிஸ்கஷன் பண்ணும்போதே இந்த ஒயிட் காலர் கிரிமினல்லாம் இருக்கக்கூடாது கார்பரேட்டில் அப்படின்னு இருக்கிறது இல்லாமல் ஒன்று பண்ணோம் அப்படின்றது தான் தம்ரூலாக வச்சுட்டு தான் பண்ணோம். ஸோ விஜய் சூர்யா சாருக்கும் வந்து இது ஒரு வித்தியாசமான டைமென்ஷனில் தான் இருக்கும். ஸோ மித்ரன் படங்கள்லேருந்தே கொஞ்சம் அகைன் மித்ரன் சொல்கிற அந்த இன்ஃபர்மேட்டிவாக ஒரு பயப்படுத்திடுவார்ல, இன்டர்வியூ உட்கார வச்சாரே பயப்படுத்திட்டு போயிடுவார். ஏதாவது பேங்கிங் சம்மந்தமா, ஃபுட்டு சம்மந்தமா, அந்த மாதிரி இது பேசினாலே கொஞ்சம் பயமா இருக்கும் நமக்கு. நம்ம ஏதோ தெரியாமல் இருக்கோம் போல இருக்கு லைஃப்ல, நம்ம வேற ஏதோ என்ன சேனல் பார்ப்பாரு, என்ன புக்கு படிப்பாரு தெரியல அப்படின்ட்டு. மித்ரனோட ஸ்ட்ரென்த் வந்து மெமரி. எவ்வளோ பேசுவோம் டேட்டோட. இப்போ 6 மாதத்துக்கு முன்னாடி நம்ம அங்கே ரூம் போட்டு டிஸ்கஸ் பண்ணும் போது, நீ எழுதுனடா உன் டைரியில் எடு அதை அப்படின்வாரு. இவங்களாம் இல்லை சார் அப்படி ஒன்று நம்ம பேசவே இல்லை, அந்த கேரக்டரை மாற்றியே நம்ம ஒன்று பண்ணலன்னா சொன்னாலுமே கண்டுபிடிச்சி சொல்கிறோம். அந்த மாதிரி அந்த நாள் தான் அவ்வளோ இன்ஃபர்மேஷன் ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். எனக்குலாம் வந்து இப்போ மத்தியானம் என்ன சாப்பிட்டேன்னு ஞாபகம் இருக்காது. ஸோ அது வேறு ஸ்கூலில், அது சிபிஎஸ்சி ஸ்கூல். அது அந்த ஸ்கூலுக்கு காலைல கரெக்டாக போகணுன்னா உட்காந்தோன்னா எடுத்ததுமே வேலை தான் இருக்கும். அப்புறம் நிறைய நான் கற்றுக்கிட்டேன். மித்ரன் இந்த படத்தில் இந்த சீன் அப்படின்னு ஒன்று போட்டு டக்குன்னு
தோணும், உடனே இதை போட்டு காமிச்சிட்டு அதை பற்றி பேசுறது நிறையா பேசுவாப்புல. எனக்கு ஆசை, சும்மா இருந்தால் நான் மித்ரன் கூட போய் ஒரு நாள் அப்படி பேசணுன்னா பயங்கர சுவாரஸ்யமாக இருக்கும். அப்படியே ஆப்போசிட் கராத்தே பாபு, கணேஷ் பாபு. ஆப்போசிட்னா அப்படின்னு இல்லை, ரொம்ப ரத்தமும் சதையுமா மனிதர்கள், உணர்வுகள் அப்படின்னு போகிற டைரக்டர். ஆனால் நீங்கள் டாடா டைரக்டர்கிட்டேருந்து இப்படி ஒரு படமான்ற மாதிரி தான் இது இருக்கும். இன்ட்ரிகிங்காக, அதாவது கொஞ்சம் அசைஞ்சிங்கன்னா கழுத்து கட்டாயிரும்ன்ற மாதிரி, அப்படி ஹோல்ட் பண்ணுற மாதிரி ஒரு சீரியஸ். அதான் கணேஷ் பாபு வந்து அப்படியே இது வந்து டோட்டலி டிஃப்ரெண்ட்டான ஒரு அப்ரோச். அவருக்கு வந்து ரொம்ப இன்ஃபர்மேஷன், ரொம்ப அந்த இதுக்குள்ளே போகாமல் எக்ஸ்பீரியன்ஸாக, கேரக்டர் ட்ரிவனாக அப்படி போகிற ஆள். இப்போ கராத்தே பாபுலேயே வந்து ஒரு பொலிட்டீஷியன்னா நம்ம எப்படி ரேண்டமாக என்ன காமிப்போம், லவுடாக ஹார்ன் அடிச்சுட்டு போகிற காரு, வீட்டு வாசலில் மனு கொடுக்க நிற்கிற லெஃப்டில் ரைட்டில் ஒரு கூட்டம். அப்புறம் இப்போ பிஸ்னஸ் மேன்னு காமிச்சோன்னா நடந்துகிட்டே தான் சைன் போடுவாங்கள்ல, வேறு எப்போவுமே சைனே போட மாட்டாங்க, பயங்கர பிஸியாக இருப்பாங்க. நடக்கும்போது தான் செக்கு ஃபைலு எதையாவது நீட்டுவாங்க, எதுலையாவது கையெழுத்து போட்டு போகிறாங்க, அந்த மாதிரி இருக்கும்ல. அது மாதிரி ஒரு பொலிட்டீஷியன், அந்த பொலிட்டீஷியனோட குடும்பம்னா எந்த எக்ஸ்ட்ரீமுக்கு வரைக்கும் ஒரு ஆள் வந்து தான் பார்ட்டியா இல்லை வீடா இல்லை சுற்றி இருக்கிற பிரச்சனையான்ற இடத்துக்கு போவாங்கன்ற மாதிரி எமோஷ்னலான ஒரு ரூட்டடான ஒரு வெள்ளை வேஷ்டி சட்டை போட்ட கேங்ஸ்டர் படம் மாதிரி தான் இருக்கும் அது பார்க்குறதுக்கே. ஸோ அது நல்ல ஒரு எட்ஜ் ஆஃப் த சீட் த்ரில்லர் படமாக இருக்கும். நல்லா பண்ணியிருக்காரு ஜெயம் ரவி சாரும் சரி, அண்ட் சாம்சன்ஸ் மியூசிக்கும் சூப்பராக வந்துருக்கு அந்த படம். இப்போது அடுத்து ஒரு ட்ரைலர் விட்டாங்கன்னா அதுதான் மோஸ்ட் வாண்டட் ஃபிலிமாக இருக்கும். ஆமாம், ஸோ எஸ், நம்ம 29 வந்து ஒரு மவுத் டாக் ஆஃப் த டவுன் 29. நான் ட்ரைலர் டீசர் விட வேணாம் அப்படின்ற ரொம்ப பிடிவாதமாக இருந்தேன். அதனால தான் நம்ம வேர்ல்ட் ஆஃப் 29 விட்டோம். அண்டு ட்ரேடு வந்து ஏதோ ஒரு இது பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது நம்ம இந்த மாதிரி படம்ன்றதையும் செட் பண்ணி அகைன் அவங்க கேட்டதுக்காக அது ஒன்று பண்ணுற மாதிரி சூழ்நிலை தான் இருக்கும். இப்போ நீங்கள் முன்னாடி பேசிட்டு இருந்தீங்க ஒரு விஷயம், எனக்கு அந்த சோஷியல் மீடியா ஹேட்ரட் அந்த விஷயங்கள்லாம் வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லும்போது, என்னதான் அது நடந்துகிட்டே இருந்தாலும் ஒரு விஷயத்தினால அது ட்ரிகர் ஆகி அது பயங்கர ஒரு ஹேட்ரட் போயிட்டு இருந்துச்சு. பர்சனலாக சொல்லுங்கள், ரஜினி சார் உங்களுக்கு எவ்வளோ பிடிக்கும்? நான் வந்து இப்போது நான் எப்படி பிரமிக்கிறேன்னா, எங்கள் வீட்டில் இப்போது குழந்தைங்க இப்போ இவர் பேர் ரஜினி, இவர் சூப்பர் ஸ்டார்னு கூப்பிடுவாங்க, இவர் வந்து இந்த மாதிரி படம் பண்ணுறவர் அப்படின்னு இன்ன வரைக்கும் ரஜினின்னு இல்லை, பொதுவாக ஸ்டார்ஸே சொல்கிறேன், சொன்னது கிடையாது. அவங்க கன்சியூம் பண்ணுறதுல அவங்களா பார்த்துக்கிறது தான் வருது. ஆனால் இப்போ கமல் சார் வந்து விக்ரம் பார்க்குற வரைக்கும் பிக் பாஸ் அங்கிள், எங்கள் குழந்தைங்கள பொறுத்த வரைக்கும் விக்ரம் பார்த்ததுக்கப்புறம் தான் விக்ரம் அங்கிள் அப்படின்னு தான் வந்து சேர்ந்துருக்கு குழந்தைங்களுக்கு, நிறைய பேருக்கு. அப்படி ஆனால் ரஜினி சாரை பொறுத்த வரைக்கும் பாஷா சொல்கிறாங்க, சந்திரமுகி சொல்கிறாங்க, எப்படி அவங்க போய் சேர்ந்ததுன்னே தெரில. இப்போவும் இல்லை, அந்த ஃபயர் டு டூ பெட்டர், டூ பிக், பி த கிங் அப்படின்ற அந்த டிரைவ் இருக்குல்ல, சத்தியமாக சொல்கிறேன், ஒரு 2-3 படம் ஒருத்தருக்கு ஒரு பீக்குன்னுவாங்க, இதான் உன்னோட பீக்கு, அந்த பீக்கில் அவரோட சாங்ஸ் கேட்டிருங்க, அந்த பீக்கில் அவரோட படம் பார்த்துருக்கேன்னுவாங்கள்ல, அந்த கர்வ் எப்படி இன்னமும் அந்த இதில் இருக்குன்றது வந்து ஒரு ஆளுக்கு எவ்வளோ பேஷன் இருந்து எவ்வளோ தூரம் வந்து அது தேடினா ரெலவெண்ட்டாக இருக்க முடியும், தன்னை எப்படி வந்து இன்னமும் ரெலவெண்ட்டாக வச்சுருக்காருன்றது வந்து மிகப்பெரிய பிரமிப்பு தான். அவர் வந்து அதுதான் அவர்கிட்ட முக்கியமாக கற்றுக்கணும், வேறு எதுவுமே அவர்கிட்ட வந்து கற்றுக்க முடியாது. ஏன்னா அதெல்லாம் அவர் ஒருத்தர் தான் பண்ண முடியும். இதை தான் நம்ம வந்து எடுத்துக்கணும்னு நினைக்கிறேன். ஈஸியாக வந்து சீக்கிரமாக அந்த ட்ரெண்ட்லேருந்து வெளியே போகிறதோ இல்லை இன்னொரு நியூ செட் ஆஃப் கிரியேட்டர்ஸ் வரும்போது நமக்கே வரும், விட்டு போகிறல, இல்லைன்னா ட்ரை பண்ணுவோம், இன்றைக்கி தான் ட்ரெண்டு நம்ம ஒன்று பண்ணி ட்ரை பண்ணவும் விடுவோம். ஆனால் இன்றைக்கி தான் ட்ரெண்ட்னாலுமே கூட அதில் தானும் தெரிகிற மாதிரி இருந்து ஒன்று பண்ணுறது இருக்குல்ல, அதை எத்தனை வருஷம் இல்லை 50 வருஷம் பண்ண முடியுதுன்னும் போது வந்து அந்த இடையில ஹெல்த் இஷ்யூஸ் வந்து அதுக்கப்புறம் திரும்பி வரும்போது வந்து அது பண்ணுறது வந்து இன்னமும் அதுதான் நான் கற்றுக்கணும்னு நினைக்கிறேன். நமக்குலாம் நான் என் ஏடிஸ்ட்டே சொல்லுவேன், இப்போ நான் வந்து எனக்கு என் பேரை ஸ்க்ரீனில் பார்க்கணுன்ற ஆசை வந்து படம் முடியும் போதே முடிஞ்சிச்சு. இப்போ ஒரு படம் நல்லா ஓடிச்சுன்னா அதுக்கு
அதுக்கப்புறம் வந்து ஏதோ அந்த திருப்தியிலே வந்து கொஞ்சம் போதும் இது போதும்பா அது அப்படிங்கிற வரும்ல. ஒருத்தர் அவர் எதை பெஞ்ச் மார்க்கை வச்சிருக்காரு, இல்லை இதுன்னு எதை நோக்கி போறாருன்றதே பயங்கர. மேபி அவரோட ஸ்பிரிச்சுவல் சைடு தான் அவர் அந்த பேலன்ஸே கொண்டு வருதுன்னு நினைக்கிறேன். அது எனக்கு மிகப்பெரிய பிரமிப்பு அதுதான். அவர்கிட்ட இருக்கிற ஃபயர் தான். அந்த மாதிரி ஒரு ஃபயர் நமக்கு கொஞ்சம் உண்டாது இருந்துச்சுன்னா அதில் பாதியாவது பண்ண முடியும். ஸோ அதுதான் நான் ஏற்கனவே கூட சொல்லியிருந்தேன், அவர்கிட்ட இருந்த அந்த டிரைவ் தான் வந்து என்னை வந்து இன்னமும் பிரமிக்க வைக்கிற ஒரு விஷயம். பட் ஆனால் அது இந்த மாதிரி ஒரு நமக்கு தெரியும், நமக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பர்சனல் ஃபேவரேட்ஸ் இருக்கும். பட் ஓகே, ஆனால் அதுக்காக ஒரு லெஜெண்டை வந்து நம்ம இன்சல்ட் பண்ண மாட்டோம். அந்த மாதிரி இப்போது எனக்கு டாப் 10 ரஜினி சார் ஃபிலிம்ஸ் பிளைண்ட் டாப் 10 சொல்லிலாம் கேட்பாங்க. இப்போ போய் எதுலையோ போய் எல்லாமே பண்ணிட்டு வந்துட்டேன். ஆமாம், கடைசியாக தான் சொல்லும் போது நான் வந்து அண்ணாமலை எனக்கு பிடிச்ச படம்னு ஃபஸ்ட்டு படமாக அண்ணாமலை சொன்னேன். ஆனால் நான் 6லிருந்து 60 வரை சொன்னேன், முள்ளுமலரும் சொன்னேன், ஜானி சொன்னேன். இதெல்லாமும் பற்றி பேசணுவாங்க. என்ன ரேஞ்ச் ஆஃப் ஃபிலிம்ஸ் பண்ணியிருக்காரு பாருங்களேன், அதுவும் பெரிய ஆச்சரியம் தான். இவ்வளோ வருஷங்களில் எவ்வளோ ரேஞ்ச் ஆஃப் ஃபிலிம்ஸ் பண்ணியிருக்காரு. அந்த மாதிரி விஷயமும் எனக்கு ஆச்சரியமாக தான் இருந்துச்சு. இன்ஃபேக்ட் அண்ணாமலை தம்பிங்க ஆட வரணுன்னு விஜய் சாரும் ஃபேன் தானே அப்போவே. ஸோ அது வந்து இப்போ நீங்கள் என்ன கேட்க வந்தீங்க, அதுலேருந்து எங்கேயோ போனீங்க நீங்கள். ஆமாம், இல்லை அந்த மாதிரி ஒரு லெஜெண்ட் வந்து ஆஃப்கோர்ஸ் ஒரு இன்டென்ஷனலாக நீங்கள் எதுவுமே நினச்ச விஷயம் பண்ணியிருக்க மாட்டீங்க, பேசியிருக்க மாட்டீங்க. பட் அது ஒரு சைக்கிளாக போயிட்டு அவங்கள வந்து சைக்கலாஜிக்கலாக ஒரு அஃபெக்ட் ஆகிற விஷயமாகட்டும், நீங்கள் அதை தான் முன்னாடி சொல்ல டீகோட் பண்ணி ஒரு லேயரை வச்சு சொல்ல வந்தீங்கன்னு எனக்கு புரியுது. பட் அது எப்படி ஹேண்டில் பண்ணீங்க, அது எப்படி? ஏன்னா உள்ளுக்குள்ளே உங்களுக்கு தெரியும் நம்ம வந்து அப்படி ஒரு விஷயம் பண்ணல. நமக்கு கிரியேட்டராக இருக்கும்போது எந்த ஒரு கிரியேட்டருக்குமே சினிமா இண்டஸ்ட்ரியில் அப்படி ஒரு டாப்பாக இருக்கிறப்போ அவர் மேலே ஒரு இன்க்ளினேஷன் இருக்கும். அவர் எப்படிப்பட்ட ஒரு லெஜெண்டுங்கிறது நமக்கு தெரியும். என்னதான் நமக்கு வந்து அதுக்கு முன்னாடி சில விஷயங்கள் இருந்திருந்தா கூட அது எப்படி எடுத்துக்கிட்டாங்க? இல்லை, அது இன்டென்ஷனலாவோ இல்லை டார்கெட்டடாவோ பண்ணுந்தா நான் இவங்களுக்குலாம் பழக்கத்திலே இருக்க முடியாது. ஆக்சுவலாக இவங்க எவ்வளோ பெரிய ஆள் இவங்களுக்கு தெரியாது, அதெல்லாம் இருக்குது. ஆனால் என்னென்னா நான் சொன்னல சில இதை வந்து இந்த கோடோடாக நினச்சி டீகோட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி நான் அப்போ சொல்ல வந்து அதை முடிக்கிறதுக்குள்ளேயே வந்து அங்கே இருக்கிற யுப்போரியாவில் ஆடிட்டோரியமில் எல்லாருமே பக்கத்தில் தான் தீரஜ் நின்று தான் அவன் கம்முன்ற எனக்கு பாத்ரூம் வர மாதிரி இருக்குன்னு பயப்படுத்த அவனும் சொல்லும் போது சரி ஓகே, ஒரு விஷயத்துக்கு எப்போவுமே நம்ம திருடும் போது கூட மாட்ட மாட்டோம், திருப்பி வைக்கும் போது தான் மாட்டுவோம் மாதிரி அதுக்கு விளக்கம் கொடுக்க போய் தான் அது இன்னமும் அக்லியாகும். இல்லைன்னா நான் சம்மந்தப்பட்டவங்க கூடலாம் நான் பர்சனலாக பேசும்போதே அதெல்லாம் இப்போ வந்து எங்களுக்குள்ளே அது ஒரு பிரச்சனையாகவே இல்லை. பட் வெளியே இருந்து அட் த எண்டு நம்ம அதை விளக்கம் கொடுத்து அதை சரியே பண்ண முடியாதுன்றதும் எனக்கு தெரியும். பட் நம்ம வேலையவே பார்க்கும்போது இப்போ அஜய் பாலாஜி கூட நம்ம ஈவெண்ட்டுக்கு வரும்போது சொன்னார், ஒருத்தர் பேசின ஒரு வார்த்தையோ ஒரு குறிப்பிட்ட ஆக்ஷனை மட்டுமே வந்து ஒருத்தரை டிஃபைன் பண்ணிடுறோம். சூர்யா சார் சொல்லியிருந்தார். சூர்யா சார் சொன்னது தான் அஜய் பாலாஜி வந்து இங்கே நம்ம வேர்ல்ட் ஆஃப் 29 ஈவெண்ட் பண்ணும்போது வந்து சொல்லியிருந்தார். அண்டு அதனால் அது நம்ம காலப்போக்கில் தான் அது ஓகே, அது ஒரு முறை நடந்த ஒரு நகர்ந்து போக வேண்டிய விஷயந்தான் அப்படின்றது தெரியும்னு நினைக்கிறேன். நம்ம அது வரைக்கும் நமக்கு பிடிச்ச வேலையை நம்மளை இழக்காமல் பண்ணிகிட்டே இருந்தாலே போதும், அது அதுவாகவே மாறும். அதனால் அது அஃபெக்ட் பண்ணுவதுன்னா அஃப்கோர்ஸ் நம்ம தான் சொல்கிறோம்ல, நம்ம எப்போ நான் மேயாதமான் பண்ணும்போது மெர்சல் கூட வரும்போது என்னை விஜய் சார் ஃபேன்லாம் அடித்தாங்க. உனக்கு தெரியாது அவங்களுக்கு நீங்கள் விஜய் சார் ஃபேனுங்கிறது தெரியாது. நானே ஃபர்ஸ்ட் ஷோ பார்க்க போகிறேன்னு 5 டிக்கெட்டு போட்டுருந்துருக்கும் போது தான் வந்து அது அப்படி மாறிச்சு. அதுக்கப்புறம் ஆடை பண்ணும்போது விட்டு படம் பண்ணுறான் இந்த பொழப்புக்கு அப்படின்ட்டு வீட்டில் இருக்கவங்க ஃபோட்டோவே போடுற அளவுக்குலாம் போச்சு. ஸோ ஹேட்டுன்றது வந்து புதுசு இல்லை, அங்கேருந்தே வந்துச்சு. அதுக்கப்புறம் மாஸ்டர் கூட அசோசியேட் ஆனதும் விஜய் சாரோட படம் அதில் நம்ம ஒர்க் பண்ணுறோன்னும் போது அதிலிருந்து ஒரு ஹேட் வந்துச்சு. அப்போது நான் இப்போ சொன்னல சின்ன எப்பயாவது ஒன்று போடுவேன்னு, அது மாதிரி அதில் ஏதாவது 1-2 எடுத்துகிட்டு அதில் வேறெல்லாம் போட்டு இதை சொல்லியிருக்கேன் அதை சொல்லியிருக்கேன் அந்த மாதிரி கொஞ்சம் அது அஞ்சலி பாப்பா பின்னாடி டின்னு கட்டின கதை மாதிரி அது கொஞ்சம் போச்சு. நம்ம வந்து கொஞ்சம் நம்ம இருக்கிற இடம் தெரியாமல் நம்ம கொஞ்சம் ஆடினோன்னா இன்னும் இடம் என்னன்னு காட்டுவாங்க, அப்படி தான் காட்டிகிட்டு வருவாங்க. ஸோ அதனால் எனக்கு கலெக்டிவாக அங்கேருந்தே சின்ன சின்னதாக
ஒவ்வொரு முறையும் ஏதாவது ஒரு வகத்தில் வந்துட்டு தான் இருந்துச்சு. அதனால நம்ம பண்ணாததுக்கு நமக்கு பாராட்டும் கிடைக்கும் போது நம்ம பண்ணாததுக்கு நம்ம திட்டும் வாங்கலாம் அப்படிங்கிற மைண்ட் செட். ஒர்க்காகவே அப்படிதான். இப்போ லோகேஷ் படத்தில் சில டைலாக் நான் எழுதாத மெஜாரிட்டியாக லோகேஷ் எழுதுனது லோகேஷோட தான் இருக்கும். இப்போ கமல் சார் சொன்னதே இருக்கும் படத்தில் இருக்கும். அப்போது குறிப்பிட்டு அந்த வசனத்தை நமக்காக சூப்பர் அப்படின்னு மாசுன்னு போட்டாங்கன்னா, இப்போ அது நான் எழுதலைங்க கமல் சார்னு போய் சொல்லிட்டு இருக்க முடியாது, இல்லை இது லோகேஷ்ன்னு சொல்லிட்டு இருக்க முடியாது. அதே மாதிரி அப்போ பாராட்டு வருதும் போது அமைதியாக இருக்கும். அப்படின்னா நீ தான் செகண்ட் ஹாஃப் எடுத்தியடா அப்படின்னு கேட்கும்போது அமைதியாக தான் இருக்கணும். அதுக்கு அது கூலி வரும்போது கூட ரத்னா வந்திருந்தா அது கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் பெட்டராக சொன்னாங்க. லியோ அப்போ திட்டினதும் சரி, கூலி அப்போ பாராட்டினும் சரி, இது ரெண்டுமே எங்களை எதுவுமே பண்ணல. ஏன்னா அது தெரியும் எல்லாத்துக்கும் பின்னாடியும் ஒரு ஒரு வெறித்தனமான அன்பு இந்த சைடு அந்த சைடு இருக்கிறதுனால நடக்குது. அது நம்ம போயிட்டு விளக்கம் கொடுக்கணும்னு அவசியமும் இல்லை. அப்படி கொடுக்கணும்னா நான் நிறையா கொடுக்க வேண்டியிருக்கு எக்கச்சக்கமாக. அதனால் அதை அப்படியே எடுத்துகிட்டு நம்ம வேலையை பார்த்துட்டு போகணும். அதுக்கு தடையாக இல்லாமல் இருக்கிற வரைக்கும் நம்மளை அஃபெக்ட் பண்ணதை பார்த்துக்கிட்டு தான் பண்ண முடியும். ஸோ அப்படி தான் இப்போ இந்த படம் நிற்குது. ஹோப்ஃபுல்லி இந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் நான் கேட்குற அந்த கொஞ்சோண்டு அன்புன்றது கிடைக்கும்னு நம்புகிறேன். பார்ப்போம். படமாகவும் அந்த ஃப்ளேவராகவுமே அப்படி தான் இருக்குது. ரீடிஃபைனிங் ரத்னா அப்படிங்கிற மாதிரி இருக்குது, ரீஇன்ட்ரடியூசிங் ரத்னா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஐயோ இந்த மாதிரிலாம் பில்டப் கொடுக்காதீங்க, நீங்கள் கம்முன்னு இருக்கேன். ஏற்கனவே சந்தோஷ் நாராயண் சார் குலுகுலு அப்போ ஸ்டேஜில் சூதுக்கவு மாதிரி ஒரு படமாக இது இருக்கும் அது அப்படின்னு சொல்லலாம். கோடாங்கி அதுக்கு வேறு மாதிரி ஒன்று சொல்லிட்டு போயிட்டார். இந்த படம் உங்களை நான் மேதமனப்போ சொன்னேன், சில படங்கள் சும்மா இருக்கிறது பார்க்கலாம், சில படங்கள் பார்க்கறதுக்கு சும்மா இருக்கலாம். இந்த படம் சும்மா இருக்கிறதுக்கு பார்க்கலாம், அந்த மாதிரி ஒரு படம் தான். நீங்கள் அப்படியே ஒன்று புரட்டி போட ஒரு படம் வந்திருக்கு பிச்சுக்கிட்டு வாங்க மாதிரி இல்லை. நீங்கள் நமக்கு சும்மா தானே இருக்கும் அந்த படம் பார்க்கலான்னு நினச்சா பாருங்கள் அப்படின்னே சொல்லிட்டேன். என்னைய திட்டினாரு, ஐயோ எவன் பார்ப்பான் பில்டப் கூடியா அப்படின்ட்டு. நீ இந்த படம் அதோட கம்பேர் பண்ணணுன்னு சொன்னால் இது ஒரு இன்னும் பெட்டர் ஃபில்மாக இருக்கும், இன்னும் ஒரு மெனக்கடல் இருக்குன்னும் போது சும்மா ஃப்ரீ டைமில் பார்க்க யூ கேன் மேனேஜ் டைம் அண்ட் சி. அந்தளவுக்கு ஒரு ரெஸ்பெக்ட் இந்த படத்துக்கு கொடுக்கறதுக்கான தகுதி இருக்குதுன்னு நான் நம்புகிறேன். அப்போ நீங்கள் உங்கள் டைமை ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா அது வேஸ்ட் ஆகாது, நீங்கள் அப்படி நினைக்க மாட்டீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். இதுவே பில்டப்பாக தான் தெரியுதுன்னு நினைக்கிறேன், பயமாக இருக்குது. நாளைக்கு பார்த்துட்டு சொல்கிறோம் ப்ரோ.